சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீரப்பன் அவர்களை பற்றி பலரும் அவங்களுடைய அனுபவங்களை நம்ம சிவா மீடியாவில் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் வீரப்பன் அவர்களுடைய பண்ணையில், அதாவது மணியக்காரர் தோட்டம் அப்படிங்கிற அந்த தோட்டத்தில் வயல் வேலைகள் செய்து கொண்டு வீரப்பனோடு சில நேரங்களில் வேட்டைக்காகவும் போய் வந்துகிட்டு இருந்தவர் புட்டன் என்கின்ற இருள பூசாரி. இவருடைய சொந்த ஊர் வீரப்பன் அவங்களுடைய சொந்த ஊரான செங்கப்பாடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி ஆற்றில் உள்ள ஒகேனக்கல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலாம்பாடி. முழுக்க அந்த காலங்களில் பழங்குடி சமூகம், இருளர் மற்றும் சோழகர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த ஊரில் வாழ்ந்துருக்காங்க. பின்னாளில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ள வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த ஊரில் போய் குடியிருக்கிறாங்க. இன்றும் மின்சார வசதிகள் எதுவும் இல்லாத கர்நாடகாவுடைய கடைக்கோடி கிராமமாக ஆலாம்பாடி இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஊரை சேர்ந்தவர் தான் புட்டன். இவங்களுடைய குடும்பமே வீரப்பன் அவங்களுடைய அப்பா காலத்திலிருந்து, புட்டனுடைய அப்பா காலத்திலிருந்து தொடர்ந்து பழக்கத்தில் இருந்த ஒரு குடும்பம். வீரப்பன் குடும்பத்தின் மேலே மிகுந்த விசுவாசம் வச்சிருக்கிறவர் இந்த புட்டன் அவர்களை பற்றி ஏற்கனவே கர்நாடக வனத்துறையினுடைய ஏசிஎஃபாக இருந்த வாசுதேவமூர்த்தி பல செய்திகளை சொல்லியிருக்காரு. நானும் புட்டன் அவர்களை தொடர்ந்து பல நாள் சந்தித்து பேசியிருந்தேன். உள்ளபடியே பழங்குடி சமூகத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கு இயல்பாக நம்மளை மாதிரி பேசுவதற்கான பயிற்சி இருக்காது. கேட்கின்ற செய்திகளை முழுமையாக அவங்களால உள்வாங்கிட்டு விரிவான பதில் சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையான முறையில் 2 வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழலில் பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த புட்டன். இருந்தாலும் நம்மளுடைய நேர்காணலுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. இவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னா, 1980ஆம் ஆண்டு மாதேஸ்வரன் மலை காடுகளில் பெஞ்ச மிகப்பெரிய ஒரு கனமழையின் காரணமாக செங்கப்பாடி அணை நிறைஞ்சு அதனுடைய அந்த தாம்போக்கின்னு சொல்லக்கூடிய வடிகால் வழியாக தண்ணி அளவுக்கு அதிகமாக வெளியில் போகுது. அப்போ அந்த வடிகாலிலிருந்து காவிரி ஆற்றுக்கு போய் சேர்வதற்காக ஒரு தடுப்பு கரை போட்டு தடுத்து அந்த தண்ணியை ஒரு ஓடையில் விட்டு வந்திருக்காங்க. செங்கப்பாடி அணை நிறைஞ்சு அதனுடைய மதகு வழியாக வெளியில் போன தண்ணி அந்த ஓடையை கடந்து அளவுக்கு அதிகமாக போனதுனால ஓடை பிடிக்காமல் வலது பக்கம் இருந்த கரையை உடைச்சிக்கிட்டு செங்கப்பாடிங்கிற ஊருக்குள்ளே வந்துடுது. ஊருக்குள்ளே வந்ததில் ஊரின் கிழக்கு பக்கத்தில் குடிசை வீடுகளில் குடியிருந்துகிட்டு இருந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பல குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 42 பேர் வெள்ளத்தில் அடிச்சுட்டு இறந்து போனதாக தெரியுது. கிட்டத்தட்ட ஊரில் இருந்த அனைத்து குடும்பங்களுமே தங்களுடைய வீடுகளில் இருந்த உடைமைகளை எல்லாம் இழந்துட்டு வெறும் போட்டிருந்த துணிமணியோடு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஊர் பிரமுகர்கள் எல்லாமே திரண்டிருந்த ஒரு இடத்துல சடையன் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த சூழலுக்கு முன்னால் நடந்த சில நிகழ்வுகள் குறித்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரப்பன் அவங்களுடைய தோட்டம் இருக்கிறது மணியக்காரர் காடு அப்படிங்கிறது, இதுதான் இறக்கியம் பள்ளத்தினுடைய வலது கரையில் அந்த ஓடையை ஒட்டியே இருக்கிறது. அதுக்கு மேலே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அணை கட்டியிருக்காங்க. அணை கட்டி அந்த ஓடை வழியாகவே மதக வச்சு விட்டுருந்தாங்கன்னா தண்ணி நேராக அப்படியே போயிருக்கும், எந்த பாதிப்பு இருக்காது. அந்த வழியாக தண்ணியை விடாமல், அதாவது தண்ணி அந்த வழியாக விட்டால் இவங்களுடைய விவசாயம்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால அணையை அடைச்சி வலது பக்கத்தில் வேறொரு இடத்தில் மதக வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த உடைப்பு ஏற்பட்டது. இதுக்கு முக்கிய காரணமே திம்மராய செட்டியாரும் நடராஜ முதலியார் தான். இந்த ஊர் பெரிய மனுஷங்க தான் எங்கள் குடும்பத்தில் விழுந்த அளவுக்கு காரணமாயிட்டாங்க அப்படின்னு அவங்கள திட்டி பேசியிருந்துருக்காரு. அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஊருக்கு முன்னால் பொதுமக்கள் முன்னால் பேசியிருக்காரு. இதை கேட்ட வீரப்பன் அவங்களுடைய அண்ணன் மாதையன் அவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு. உடனே பக்கத்தில் இருந்த மம்முட்டியினுடைய கைப்பிடியை எடுத்து அந்த சடையன்கிறவர் அடிச்சிட்றாரு. அடித்ததில் சடையனுடைய காது பிஞ்சு போயிடுது. அப்போ பாதுகாப்புக்காக வந்திருந்த போலீஸார் மாதையனையும் பிடிச்சிக்கிறாங்க. தகவல் தெரிஞ்சு வந்த வீரப்பனையும் பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்கள விடுதலை செய்ய சொல்லி அர்ஜுனன் சத்தம் போட 3 பேரையுமே போலீஸார் பிடிச்சி ராமாபுரம் கொண்டு போயிடுறாங்க. ராமாபுரம் போனதுக்குள்ளாகவே அப்போ சட்டமன்ற உறுப்பினராக அந்த ராஜகவுடாவுக்கு தகவல் தெரிஞ்சு அவர் காவல்துறை அதிகாரிகளோட பேசி இவங்க 3 பேரையும் விட்டுட்டு அதுக்கு மாற்றாக 2 ஆட்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் இந்த புட்டனோட அந்த வழக்கில் நான் தான் அடித்தேன் அப்படின்னு போய் பொறுப்பேற்றுக்கிட்ட இன்னொருத்தர் கண்டியார் வீட்டு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வீரப்பன் மற்றும் மாதையன் 2 பேர் மேலேயும் புட்டனுக்கு ஒரு அதீதமான ஈடுபாடு இருக்குது. அவருடைய கையில் கூட வீரப்பன் மாதையன் அப்படின்னு தமிழில் பச்சை ஊற்றி வச்சுருப்பார். அந்த அளவுக்கு வீரப்பனோடு நெருக்கமாக இருந்தவர். ஆனாலும் வீரப்பனை பற்றி பல செய்திகள் இவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது எல்லாமே முழுமையாக சொல்ல முடியல. 2வது பழங்குடி சமூகத்துக்கே உள்ள அந்த நினைவாற்றல் குறைவு, கேட்குற கேள்விகளை சரியாக புரிஞ்சு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற பல பிரச்சனைகளால் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட நம்ம செய்திகளை வெளியில் வாங்கியிருக்கோம். இந்த நேர்காணலில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன பார்த்திங்கன்னா, வீரப்பனுடைய அப்பா கூசன் என்கின்ற முனுசாமி அவர் காட்டுக்குள்ளே
போயிருந்த போது காட்டெருமை முட்டி அந்த தாக்குதலில் அவர் இறந்து போயிடுறாரு. அந்த நிகழ்வின் போது இந்த புட்டன் பக்கத்தில் இருந்திருக்காரு. கண் முன்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றி சொல்கிறாரு. அந்த வீடியோவை பாருங்கள். நன்றி. அண்ணா, உங்கள் பேர்? என் பேர் புட்டங்க. புட்டன். இருள பூசாரின்னு. இருள பூசாரி. உங்களுக்கு இப்போ வயசு என்ன ஆகுது? எனக்கு வயசு 50. 50. சரி சரி. குழந்தைங்க எத்தனை பேர்? குழந்தைங்க தாங்க. ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான், என்ன பண்ணிட்டு இருந்தானே அமர்த்தான். சரி. இன்னொருத்த வந்தானே இப்படி புந்து ஒரு சட்டை நடந்து வந்தானே, அவன் என் பையனை. சரி. உங்கள் சொந்த 3 பசங்க, ஒரே பொண்ணு. ஒருத்தன் பெரியவன் இறந்துட்டான். பையன் பொண்ணு அங்கே நாகமலை கொடுத்துக்கிறேங்க. செங்கப்பாடிக்கு மேலே? நாகமலை. ஒரே பொண்ணு, 3 பசங்க. 3 பசங்க, ஒருத்தன் இறந்துட்டான். நீங்கள் எந்த காலகட்டத்தில் அங்கே செங்கப்பாடிக்கு போனீங்க? வீரப்பா அவங்க தோட்டத்துக்கு வேலைக்காக? அங்கே வீரப்பம் காட்டு நாங்கள் போனோம்தாங்க. நாங்கள் எங்கள் அப்பங்காலத்துலேருந்து அங்கே எங்கள் பாட்டி ஊட்டி நிலம் இருந்துச்சு செங்கப்பாடியில். அந்த மந்தகுரன்னு. ஆமாம், ஊருக்கு வடவரம். வடக்கு பக்கம். அப்புறம் அங்கேயே இருந்தங்க. அப்போல்லாம் வசதியில் கூலி கீழி சிக்காது. அப்போல்லாம் எந்த அறிவும் தெரியாது எங்களுக்கு. அப்புறம் எங்கள் பாட்டி வெறும் 100 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டா பட்டா நிலத்தை, வீட்டு நிலத்தை. சரி, நம்மளை இங்கேயும் விட மாட்டாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா காடு வனவாசமாக கூட்டிக்கிட்டு இப்படி திரும்பிட்டார். சரி. எங்களை வளர்த்துறதுக்கு, இந்த உருளைக்கிழங்கு வெட்டுறதுக்கு, தேன் வெட்டுறதுக்கு, இது கொண்டு போனால் தான் ஜீவனம் எங்களுக்கு. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட பிறந்தவங்க 2 பேர். 2 பேரும் காலமாயிட்டாங்க. ஓ, அப்போ 3 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு இந்த மலை கீழமெல்லாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான். தங்கிறதுக்கெல்லாம் வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. அலங்காட்டிலே இருக்கிறது தான். அலங்காட்டிலே இந்த அப்படியே ஜீவனம் பண்ணி அப்படியே எங்களெல்லாம் காப்பாற்றி விட்டார். இங்கே ஆலாம்பாடியிலையும் அப்போ நிலம்? அப்போல்லாம் இவங்கெல்லாம் நிலம் பிடிக்கலாங்க. யாருமே நிலம் இல்லை. யாருமே சங்க படிக்கிறவங்க யாருமே வரல. இங்கே சும்மா வெறும் காடு தான். வெறும் காடே தான். அப்போ நீங்கள் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் போவங்க பாருவங்க. அப்புறம் அதை தேனை கீழே வெட்டிட்டு போகிறது தான். உங்களை செங்கப்பாடில் கொடுக்குறது தான். செங்கப்பாடி தான். அது ஆரியங்கேரியும் அந்த கம்பு கொடுப்பாங்க. அதை அரிசி எடுத்துக்கிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு பண்ணி போடுவார் எங்கள் அம்மா. சொந்த வீடு இல்லாமையே தான் சொந்த வீடு இல்லாதே தான் இருந்தங்க. அதுக்கு பின்னால் எங்களுக்கு விக்ரம் தெரிஞ்ச பின்னால் தான் அப்புறம் அந்த காடு வீடெல்லாம் பிடிக்கும். இங்கே ஆலாம்பாடி. வீரப்பா அவங்க காட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போனாங்களா, அவங்களே கூப்பிட்டுக்கிட்டாங்களா? இல்லைங்க, அதான் நான் இந்த கேஸுக்கு சொன்னேன் பாரு. இது இந்த டேம் முடிஞ்ச கையில் அந்த இவனை அடிச்சுட்டேன்னு சொன்னேன் பாரு. டேம் உடஞ்ச வருஷமா அது? டேம் உடஞ்சி நான் மக்கியத்தே டேம் உடஞ்சி போச்சு. நான் அங்கே பட்டியில் இருந்து ஆடி மேய்ச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே. சரி, டேம் முடிஞ்சு போச்சு, போய் நாமளும் பார்க்கலான்ட்டு நானும் போனேன். அது நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களா? நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்காரருக்கு அப்புறம் அந்த பார்க்கறது போனது தான். அப்புறம் அவன் என்ன பண்ணா, எதை கண்டப்பொடி பூங்கிட்டு என்ன பூங்கிட்டு, அப்போ அவங்கள பேசாத என்ன பூங்கிட்டு பேசுனேன். யார்? வீரப்பன் குடும்பத்தார பேசுகிறாப்லையா? என்ன பேசுன மாதிரி நீங்களும் பேர் குடிச்சு தானே அப்படி இப்படின்னு எக்கச்சமாக பேசணும். சரி. அடாப்பா அவங்க அங்கே இருக்கிறாங்களா, அவனை பேசிக்கிட்டா பேச வேண்டாம் தானே. என்ன பொதுக்கு பேசுகிறேன் நான் இல்லாதவன் போய் அப்படின்னு பேசணும். எல்லாம் பெரிய ஆளுங்களும் நீங்கள் பெரிய கழட்டிங்களா அப்படி இப்படின்னு எக்கச்சமாக பேசணும். அதுக்கு வீரப்பன் குடும்பத்தாரை பேசுறதுக்கான காரணம் என்ன? அது என்னவோ. அப்புறம் என்னன்னா சரின்னுட்டு ஒரு மூக்கு தப்பு பீஞ்சி கோபத்தில் எடுத்து அடிச்ச பாரு, இந்த காது கொஞ்சம் பீச்சு போச்சு. அந்த பேசணுக்கு பேர் என்ன? அவர் பேர் நல்ல பேருங்க, செத்து போயிட்டான். சரி. அப்புறம் சரி அவன் வந்துக்கிட்டு அவத்திலே போலீஸு, இந்த டேம் போலீஸ் ஏக்கப்பட்ட போலீஸ் இருந்துச்சு. வந்திருக்கு போலீஸ் அங்கே இங்கே இருந்தாங்க நான் அடிக்கும் போதே. சரி. சரி, அங்கேருந்து என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. என்னையும் இன்னொருத்தனையும் வந்து மாறிப்பா அவங்க தம்பின்ற அளவுறாத கண்டியா மாதிரி பண்ணுறான். கிருஷ்ணன் ஒருத்தன் தான் செப்பிட்டான். அவனையும் என்னையும் 2 பேரும் பிடிச்சி போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனோன்னு அப்புறம் இவங்க வந்து என்னென்னமோ கேட்டாங்க. மாதங்க இதெல்லாம் விட்டுருங்க, அவங்க என்னமோ தவிர இதை கோபத்தில் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. கொடுமாட்டாங்க போலீஸ் கொடுமாட்டாங்க. அப்புறம் என்னென்னா சரி நீங்கள் போங்க, நாங்கள் எடுத்து ஜாமீன் எடுத்து போகிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் போய் ஒரு வாரம் இருந்தாங்க கொள்ளையத்தில். அப்புறம் உடனே ஜாமீன் எடுத்துட்டாங்க. ஜாமீன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஜாமீன் எடுத்துட்டு வந்து நாங்கள் அலங்காட்டில் வந்து என்னத்தை சம்பாரித்து என்னத்தை நம்ம கேஸ் நடத்துறது, கேஸ் நடக்க முடியாது. போக போனாலும் ஜாமீன் எடுத்து பிடிச்சிக்குவாங்க. அப்போ தான் நான் சொல்லிட்டேன் ஒரே பேச, என்னன்னா நான் எல்லாம் ஒன்றும் முடியாது, கேஸ் என்றைக்கு முடியுதோ அது வரைக்கும் நானே எங்கள் வீட்டு வரையும் எங்கள் வீட்டில் இருந்துறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் போய் நிறுத்தான்.
போலீஸ் கேஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வேறு வழி இல்லை, சரி அவங்க தோட்டத்திலே இருக்கு. அவங்க தோட்டத்துலேயே இருந்தது தான். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரி? வீட்டுக்காரி 2 பேரும். அப்போ வீரப்பன் யானை வேட்டைக்கெல்லாம் போயிட்டு இருந்தாரா? அப்போலாம் ஆனை வேட்டைக்கு போயிருந்தார். மும்முரமாக போயிட்டு மும்முரமாக போவார். ஆனை வேட்டைக்கு போய் ஒரு மாதம் 20 நாள் 30 நாள் இப்படி இருந்துட்டு வந்துடுவாங்க. காட்டுக்குள்ளே ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுவாங்க. வந்துடுவாங்க. கேஸில் மாட்டினதுக்கு பிறகு நீங்கள் வீரப்பா உங்கள் வீட்லேயே தங்கிடுறோம்? அவங்க வீட்லேயே குடும்பத்தோட? குடும்பத்தோட. அப்போ வீரப்பன் கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? யாராவது பேர் ஞாபகம் இருக்கா? யாராவது ஞாபகம்லாம் அப்போ வச்சுருந்தேன், இதெல்லாம் ஞாபகம் மாறி போச்சுங்க. இப்போ இந்தாங்கலாம் அந்த இதுமா மாறிப்பான். கிருஷ்ணா, தொடக்கமுடி பெருமாள்னு ஒருத்தன், குழந்த பையன் சேத்துக்குழி கோவிந்தனுடைய அண்ணன். அண்ணா. அப்புறம் இங்கே ஆத்தூரில் ஒரு அவனும் குழந்தானே. குழந்தான். நெல்லூர் மாரியான். ஒரு 5 பேர் 20 பேர் இருப்பாங்க. அப்போ வீரப்பன்லாம் வெளியில் போனாங்க. எவ்வளோ நாள் நாங்கள் வர்றதுக்கு? வீரப்பன்லாம் வெளியில் போனாங்க. அதாங்க 20 நாள் 30 நாள் ஒரு மாதமே. இந்த பக்கத்து காடு தானே சுற்றுவாங்க? பல தூரத்து காடு போனால் ஒரு மாதமே போயிருதுங்க. போயிட்டு வருவாங்க. போயிட்டு ஆனந்தாந்தத்தை அடிச்சு எடுத்துக்கிட்டு கொண்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு எடுத்து வந்துடுவாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க காட்டில் எடுத்து எல்லாம் குழி நோண்டி வச்சிருவாங்க. நிலத்துக்குள்ளே கொண்டு போய் நிலத்துக்குள்ளே. இல்லை அறுத்து ஏதாவது பொருள் பண்ணுவாங்களா? இல்லை பொருள் பண்ணுறது இல்லைங்க. அப்படியே இது பண்ணிவிட்டு அப்புறம் பார்ட்டிங்களை கூட்டிகிட்டு வந்து அப்புறம் பீஸாக அறுத்து அவங்களுக்கு தேவைப்பட்ட அளவில் அறுத்து அப்படியே கார்களுக்கு வச்சு அனுப்பிவிட்ருவாங்க. சும்மா இந்த வழிங்க ஒரு முளத்துக்கு கம்மியாக தான் அப்படியே பீஸ் பண்ணி விடுவாங்க. பீஸ் பண்ணி உள்ளே ஏதாவது பொருள் வச்சு அனுப்புவாங்களா? இல்லை பொருள்லாம் எந்த பொருள் வைக்கிறதில்ல. அப்படியே இப்போ பின்னாடி டாப்பில் அப்படியே அடிக்கப்படுறாங்க. டிக்கிக்குள்ளே அடிக்கிறது. போகிற வழியில் செக் போஸ்ட்லாம் இருக்குது. செக் போஸ்ட்லாம் அப்போல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. போயிட்டே இருக்கட்டும். யானை வேட்டையெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வேட்டையாடி இருக்காங்க. அப்போ காட்டுக்கு நிறைய பேர் வேட்டையாடினாங்க. அப்போ வந்து இந்த நெல்ரோடு மாறினா அவன் ஒரு கொஸ்ட்டு. அப்புறம் அந்த குழந்தை பையன் சொன்னோம் பாரு, சேத்துக்குழி கோவிந்த அவங்க அண்ணா, அவன் ஒரு பார்ட்டி. அப்புறம் இங்கே உடக்காப்படத்தில் ஒருத்தன் தான் துரசாமி. அவன் பேர் துரசாமியாங்க. அதான் மூக்குத்தி இருந்தாங்க. அந்த துரசாமின்ற அவன் ஒரு பார்ட்டி. வீரப்பன் தலைமையில் 3 டீம் தனியாக இருக்கும். பார்ட்டி வீரப்பன் தனியாக ஒரு பார்ட்டி. ஆனால் அதெல்லாம் அடிச்சுட்டு வந்தாலும் அவனுக்கு தான் கொடுப்பாங்க. வீரப்பன் தான் எல்லாத்துக்கும் போகிறது வர்றது செலவு பூரா செலவு பத்தியம் ரேஷனு கேசனு பூரா அவங்கள்தே. வீரப்பன் தான் வீரப்பன். துப்பாக்கியிலேருந்து பூரா அவனதே. ரைப்பிலேருந்து. அப்போ மாதையும் இங்கே தான் இருப்பார்? மாதையும் வீட்டில் தான். மற்ற அரசியல் தொடர்பு வரணுன்றது 22 நாள் சங்கப்படல பங்களாவிலே இருப்பான். ஃபாரஸ்ட் பங்களாவிலே மாதையும் என்ன நடக்குது என்ன இது பண்ணிட்டு அங்கேயே பேசிக்கிட்டு அங்கேயே கிடத்தான். எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் கொடுத்து சரி பண்ணுறதெல்லாம் அப்புறம் அவனே மாதையும் வேலை தான். மாதையும் ஆகும். அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வீரப்பன் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஊர்லேயே இருக்கலாம்னு நினச்சதாகவும் மாதையம் தான் திரும்ப காட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டுதான். அவன் மாதையம் வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? மாதையம் வந்து அவன் வந்து என்ன தம்பிக்காரனுக்கு சம்பாடுறான்ட்டு இப்படியெல்லாம் தூண்டு கூட கொடுத்துக்கிட்டு இப்படி பண்ணது தான். வீட்டில் இருக்க விட மாட்டார். வீட்டில் இருக்கிறது கூட மாட்டோம். வீட்டில் இப்போன் வந்தானே ஒரு மாதம் 2 மாதம் நிற்பாங்க. திரும்பி போயிட்டா 1 மாதம் 2 மாதம் வர்றது. போயிட்டு தான் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் வந்து அவங்க டான்ஸ் என்னமோ அவங்க இது என்னமோ ரேடியோ போட்டுக்கிட்டு. ரேடியோலாம் வச்சுக்கிட்டு அங்கே ரேடியோ வந்து நம்ம சங்கப்பள்ளியே டேபிள் ரேடியோ அவங்க தான் வாங்கினது ஃபஸ்ட்டு. டேப் ரெக்கார்டர். ஆமாம். இந்த மாற்றி ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆடிட்டு வீட்டிலே தான் பாங்க. வீடு தான். அதுக்கு பின்னால் கோயில் அந்த பக்கம் கட்டிக்கிறாங்க. பெருமை கோயில். அந்த இடத்துல ஆட்டம் அவங்க வீட்லேயே ஆடுறது தான். வீரப்பனுக்கு பிடிச்சது அதுதான். வீரப்பனுக்கு பிடிச்சது அதுதான். கூட பசங்களாம் ஆடுவாங்க. பசங்களாம் அவங்க ஆனை வாட்டிக்கு போனவங்க பசங்களாம் ஆடுவாங்க. நம்மளுக்குலாம் வந்து அது இப்போ ஆட்டான்னு தெரியாது. நாங்கள் என்னமோ பண்ணி என்னமோ இது என்னமோ நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் தோட்டத்து வேலை பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறதோட சரி. நீங்கள் தோட்டத்துக்கு விவசாய வேலையை பார்த்து அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இங்கே வர போகிறதெல்லாம் உண்டா? அப்போலாம் இந்த இப்போ ரேஞ்சர்லாம் வருவாங்க போவாங்க. ரேஞ்சர்லாம் இப்போ லஞ்சம் காசு கொடுத்தா சரி. வாங்கிட்டு போயிடுவாங்க. வீரப்பா அவங்க அம்மா எப்படி? அந்த அம்மா நீங்கள் இருந்த காலத்தில் அங்கே இருந்திருப்பாங்கல்ல? அவங்க அம்மாலாம் நல்ல மனுஷன் இருப்பாங்க. அவங்க என்ன அந்த அம்மா இப்போ வந்து இந்த இது வந்து இறமிங்களுக்கு மாட்டுங்களுக்கு தவிடு வாங்குறதுக்கு போவா எங்கள் வீட்டுக்கறி கூட்டிகிட்டு. நீங்கள்? எங்கள் வீட்டுக்கறி கூட்டிகிட்டு போவாங்க.
கைத்தணிக்கு போய் ஊரெல்லாம் தவிடு வீடு வாங்கிட்டு செங்கப்பாடிக்குள்ளேயே செங்கப்பாடிக்குள்ளே வாங்கிட்டு வருவார். எந்த நேரமும் சாப்பாடு சாப்பாடு எந்த நேரமும் வெறும் கறி தாங்க. கறி சோறு தான். கறி, மாடு கறி, கடிச்சி கறி, முஸ்கோஞ்சி கறி வந்துக்கிட்டே இருக்கும். வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அண்ணன் முன்னாடி மாதிரி தான் அவங்க அண்ணன் முன்னாடி எங்கள் வீட்டிலாம் அடுப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து ஜனத்தில் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு கூட்டம் வரும். கூட்டம் வரும். அவங்க அப்பா வீரப்பனுடைய அப்பா முனுசாமி. ஆமாங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளு? அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு பண்ணால் போய் மருமகளும் பார்க்குறதில்ல, யாரும் பார்க்குறதில்ல, போய் அவரே போட்டு தின்னுபிட்டு அவங்க காடை கடை சுற்றிட்டு கிடக்க வேண்டாம். வேட்டைக்கு போவார் அவரும்? வேட்டைக்கெல்லாம் அவரெல்லாம் போகல. அப்பெல்லாம் அந்த வயசு ஆகிட்டு, வயசானதுக்கு இப்போ அந்த வயசில் வேட்டி இருந்தாலும் என்னமோ அப்போல்லாம் மக்க மாதிரி தலை எடுத்து போனாலும் அவங்க வேட்டைக்கெல்லாம் போகல. பெரியவர் வேட்டைக்கு போகிறது? பெரியவெல்லாம் வேட்டைக்கு போகல, வீட்டோட சரி. காட்டுக்குள்ள ஏதோ வேலைக்கு போய் காட்டெருமை முட்டி தான். இறம்பஞ்சு தான். அதுக்கு நானும் தான் போயிருந்தேன். நான் இல்லாமல் தான் அவங்க அப்பனை கண்டுபிடிக்க முடியாது. ஓ, நீங்களும் கூட போயிருக்கீங்க? நானும் கூட போய் தான். நாங்கள் வந்து 7 பேர் போனது. 7 பேரில் 5 பேர் குறுங்கார் ஓடி போயிட்டாங்க. எதுக்கு போயிருங்க? இதான் புளியங்காய்க்கு, இந்த புளியங்காய்க்கு போயிருந்தேங்க. அங்கே யார் யார் கூட வந்துடுறது உங்களோட? அங்கே இந்த குறுங்கார் அவங்க சொந்தக்காரே, அவங்க பிள்ளைய கொடுத்துருக்குது, பெரிய பிள்ளைய. ஆமாம், பெரிய மாலை குறுக்கலை. அந்த அந்த ஊருக்காரே வந்து அவங்க சொந்தக்காரே. சரிங்க. அவங்க வந்து இந்த மாதிரி புளியங்க நாங்கள் போனால் விட மாட்டாங்க. பாரஸ்காரங்க இல்லைங்க, புளி எடுத்துவங்க, காடு எடுத்துவங்க. குத்தகைக்கு எடுத்தவங்க விட மாட்டாங்க. நீங்கள் வந்தால் உங்களுக்கு பயந்துக்கிட்டு விடுவாங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படின்ட்டு கிளம்பி எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனது. நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்க? அப்போ தானே அவங்க வீட்லேயே இருந்தேன். அங்கே தான் இருக்கீங்க? உங்களை கூட்டி தான் போகிறாங்க? எங்களையும் கூட்டிட்டு தான் போகிறாங்க. 7 பேர் போகிறீங்க? 7 பேர் போனாங்க. 5 பேர் அந்த இறம்பஞ்ச உடனே அவங்க கிளம்பி விட்டு அடிச்சுட்டு, இவங்க என்னை உடச்சினி விட்டு அடிச்சுட்டு அந்த கிளம்பி 2 பேர்த்து விட்டுட்டு இவங்க ஓடி போயிட்டாங்க ஊரே. குறுக்கலூரில் போயிட்டாங்க? குறுக்கலூரில் போய் வீட்லையும் சொல்லலை. போய் இங்கே செங்கப்பாட்டிலே வந்து சொல்லலை. எப்படி எருமை எங்கே இருந்தது? எந்த இடத்துல நீங்கள்? அங்கே கூலியம்லாம் அங்கே கொப்பம் இருக்குது. அங்கே ஒரு இடத்துல. எவ்வளோ தூரம் இருக்குது செங்கப்பாட்டிலேருந்து? இங்கே செங்கப்பாட்டிலேருந்து ஒரு சுத்தாங்க ஒரு 30-15 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போகிறீங்க? அந்த இடத்துக்கு போனோங்க. காட்டெருமை எப்படி மோதிச்சு அவர் மேலே? அதே ஒரு புளிய மரம் தோப்புங்க. புளியந்தோப்பு. அந்த புளிய மரத்தில் புல்லை பிடிச்சிட்டு இருந்துச்சு. நானும் மரம் ஏறிக்கிட்டு இருந்தேன், ஏறி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். சரி, கீழே ஒரு 2-3 மூட்டை புளியும் கீழே இருந்துச்சு. உடுத்தி எடுத்துட்டீங்க? உடுத்தி வச்சு எடுத்து சாக்கில் கட்டி வச்சுருந்தேங்க. அப்புறம் இந்த கிழமை என்ன பண்ணாதான்ட்டு டேட்டே அங்கே ஒரு மரத்தில் புளியாக பிடிச்சிருக்குது. நான் போய் பாட்டு வரேன்டா, படுத்துருக்குதா பழகலையா அப்படின்ட்டு பூந்து போனது தான். இந்த மரத்தை விட அதில் புளி அதிகமாக இருக்குன்னு ஒரு இடத்துல போனது. போகும்போது அது கனிவிட்டி அவத்திலேயே போட்டு இருந்துக்குது. காட்டெருமை போன உடனே கிழவனை முடிட்டு வந்தது தான். முடிட்டு வரும்போது இப்போ நானும் மரத்துக்கிட்ட இறங்கிட்டு ஊயின்னு போனோம். ஊயின்னு போகும்போதெல்லாம் பள்ளம் அப்படி கிழவன் தாட்டும் போது அடிச்சு பிடிச்சிது. ஓ, நீங்களும் பார்க்குறீங்க? நாங்களும் பார்க்குறேன். நான் அப்புறம் ஒரு கோடி என்ன முடிக்கிறதுன்ட்டு ஒரு கோடி இன்ச்சு போயிடுச்சா, ஒரு சாப்பு மாதிரி. அதை போய் நான் அது மேலே ஏறிக்கிட்டு நான் பார்த்துட்டு. அப்புறம் இந்த கிழமை என்ன பண்ணால் திரும்ப நான் ஒத்த நம்புறேன், அந்த மரத்துக்கே ஓடலாம் பாரு. சரி, ஆனாலும் தப்புனால அப்புறம் போனது இப்படி பிடிச்சி படிக்க வைக்கலான்ட்டு இப்படி படிக்க வச்சோம் பாரு. குடல் கடையெல்லாம் வெளியே வந்துடுச்சு. வயிற்றுல குத்திட்டு வச்சு வந்துடுச்சு. நாங்கள் என்ன சார் பண்ணுறோம்? ஒருத்தன் போய் 5 பேர் ஓடிட்டாங்க. 5 பேர் ஓடவங்க வீட்லையும் சொல்ல துப்பிலாக ஓடிப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அந்த பேட்டி கீட்டி துண்டுக்குலாம் இருந்துச்சு. என்ன பண்ணோம், அவெல்லாம் உள்ள தள்ளி கிள்ளி அதான் டயத்தில் அப்படி தள்ளிவிட்டேன். தள்ளி கிள்ளி போட்டு பேட்டி போட்டு கன்னு கட்டிவிட்டேன். கட்டிவிட்டு தண்ணி தாவான்றாரு. தண்ணி வேணும். தண்ணி ஆகி போச்சு. நாங்கள் எடுத்து தண்ணி. அப்புறம் அங்கே பக்கம் கூலியும் பக்கம்தான், அது ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும். அப்புறம் அங்கேருந்து ஓடி வந்து அப்புறம் தண்ணி மொண்டுக்கிட்டு கூப்பிட்டா ஒரு குஞ்சு கூட வர மாட்டேங்கிறாங்க பயந்துக்கிட்டு. ஓ, குளியத்துக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு கூப்பிட்டா ஒரு குஞ்சு கூட வரமாட்டாங்க. ஆள் இருக்காங்க இப்போ பட்டிக்காரங்க புளியங்காயின்னு இருக்கிறாங்க, இருக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு. பரப்பா இந்த மாதிரி வீரப்பாங்க அப்படின்னா இப்படி ஆகிப்போச்சு, வாங்க ஆளாளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா ஒருத்தன் கூட வரமாட்டான் மாட்டான் அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பாங்க அங்கேயே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பனை கூட்டிக்கிட்டு, அப்பா பேர்? எங்கள் அப்பன் பேர் மினிங்க. அப்புறம் கூட்டிக்கிட்டு அப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டு ஆனைக்காடை. அதுக்கு பின்னால் அந்த சிலம்பு, இந்த சிலம்புலாம் உங்களுக்கு தெரியாது. இந்த சிலம்பு கிளம்புலாம் அப்புறம் 4 பேர் வந்தாங்க, இந்த பேய் கிட்டலாம். அப்புறம் அங்கே பட்டியில் இந்த வியாபாரத்துக்காரர் இந்த நம்படி பசங்க எல்லாம் பேர் வர மாட்டேங்குது, அவனு செத்துப்பிட்டான். அவங்க வந்தாங்க. பலான இடத்துல பலான தாவலை இந்த மாதிரி அவங்க ஒப்பனை இறம்பஞ்சு பிடிச்சான் அப்படின்னு போய் மாதவி சொல்லி கொடுங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னேங்க.
அப்புறம் சொன்ன உடனே அப்புறம் அங்கேருந்து நான் ஒரு 10-11 மணிக்கும் காலையில் இல்லைங்க ஒரு ராத்திரியில் ஓ இதெல்லாம் நடந்து நீங்கள் ஆள் அனுப்பும் ஆள் அனுப்பும்போது அங்கேருந்து அப்புறம் வீரப்பன் அங்கேருந்து அலங்காட்டிலேருந்து வெளியே வந்தார். அங்கேருந்து அலங்காட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தார் அந்த நேரத்துக்கு. அப்புறம் இவங்க போய் சொன்ன உடனே சரி நடிங்க போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டார். வீரப்பனோட அதில் வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு லாரி வச்சுக்கிட்டு இருந்து லாரியில் ஜனத்தனை ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. அங்கேயே வந்துட்டாங்க. அப்புறம் அதை முடிவு கிளம்பு உசுறு போகல, உயிர் இருக்குது. அப்புறம் என்ன தானே பண்ணி விடுவாங்க அப்படின்னுட்டு ஜனங்க இது வேறு சொல்கிறாங்க. ஓ வீரப்பன் கோவத்தில் என்ன ஒன்றுங்க சுட்டு விடுவானா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் கூட்டி போன ஜனத்தங்களை எனக்கு பேடி கொடுக்குறாங்க, பயமுறுத்துறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் என்ன போய் பண்ணேன், நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது கம்மிடுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த கிழவனே சொன்னார், பரபரா வீரப்பா அவனுக்கு ஒன்றும் கிளட்டு பண்ணாதீங்க, வந்து அவனுக்கு கிளட்டு பண்ணாதீங்க, இறம பாஞ்சு பிடிச்சி அவனே இல்லாத நான் படைக்கிறதில்ல அப்படின்ட்டு. நீங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் இவனோட கடிச்சு தம்பின்னு வச்சுக்கிங்க, இவனை மறக்காதீங்க அப்படின்னு சொன்னார். பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க அப்படின்னாரு. திரும்பங்கிறது ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போனாங்க. நீங்களும் போனீங்களா? இல்லை நாங்கள் போனோம், வீட்டில் இருந்தாங்க. அவங்க ஆஸ்பத்திரிக்கு இது எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க இதுக்கு மேட்டூருக்கு சாயங்காலம் எடுத்து போனாங்க. விடிஞ்சு காத்தாலாம் செத்துட்டார், இறந்துட்டார். அப்போ எறும்பு முட்டுனது முதல் நாள் மத்தியானம், அடுத்த நாள் காலையில் தான் போயிருப்பாங்க. அப்போ போனது இங்கே தான் அடக்கம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க, வேசிட்டாங்க சுடுகாட்டில். அம்மா இறக்கும்போது நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா? வீரப்பா அவங்க அம்மா இறக்கும்போது அங்கே இல்லைங்க, வந்துடுறேன். அவங்க அம்மா இலை கூட தான் போகல, எனக்கு தெரியல. அப்போல்லாம் இங்கே இருந்துங்க, இங்கே ஆலாம்பளம் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால போகல இளவு போனோன்னா போன மாதிரி தான் இருக்குது. ஞாபகம் வரல எனக்கு, ஞாபகம் வரல. கையில் பச்சையெல்லாம் குத்திருக்கீங்களா? அதாங்க அந்த என்னமா அந்த இதில் போயிட்டு வீரப்பன் பச்சையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்ததில்ல, வீரப்பன் மாதையன் பேர் கொடுத்துருக்கிறேன். வீரப்பா அவங்க அப்பா சொன்ன மாதிரி உங்களை அந்த குடும்பத்தில் 4வது பிள்ளை மாதிரி தான் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். எல்லா வசதியும். எத்தனை மணிக்கு இருக்கு அந்த எருமை மட்டும்? எறும்பு பாஞ்சது சுத்தமாக 1 மணிக்கும் மத்தியானம். ஆனால் நைட்டு வரைக்குமே நீங்கள் அங்கேருந்து? நைட்டு வரைக்கும் நாங்கள் அங்கேயே இருந்தங்க. வந்து எங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பனை வந்து தண்ணி மூண்டுக்கிட்டு போய் அங்கே இருந்தங்க. அப்புறம் சொல்லி அனுப்பினா ஆளுங்க போனாங்க. அவங்க 1 மணிக்கு மேல் போட்டு, ராத்திரியில் 1 மணிக்கு மேல் போட்டு அப்புறம் வீரப்பாங்கலாம் வந்தாங்க. லாரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பயே சொல்கிறார், உயிரோடு இருக்கும்போது சொன்ன மாதிரி, அவனை ஒன்றும் கிளாட் பண்ணாதீங்க, என்னை யாரும் கொள்ளலாம் பிடிக்கல, இறம்பு பாஞ்சு இப்போ இறம்பு பாரு மரத்தில் இருக்குது, நீங்கள் அண்ணன் தம்பிங்க 3 பேர் இவனோட கடிச்சி தம்பின்னு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அது வேணா ஒரு ஆக்கிரம் சொன்னார். அந்த எருமை வீரப்பா அவங்க அப்பாவை முட்டின எருமையை வீரப்பா திரும்ப போய் கொண்டுட்டாரு. திருப்பி அதுக்கு பின்னால் அவங்க அப்பனெல்லாம் அடக்கம் பண்ணி விடுங்க சார். அப்போ ஒரு கோஷ்டி இது இந்த செக்கிலிங்கில் பிறந்த இந்த ஜாதிக்காரை கூட்டிக்கிட்டு ஒரு பட்டாளமே கிளம்பிட்டுங்க. நீங்களும் போகிறீங்க? நாங்களும் போனோங்க எல்லாம் சொல்கிறதுக்கு. சரி, போகிறது தான் சொல்கிறது தான், அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறது தான். அவங்களுக்கு நாங்கள் காவல் போய் அந்த எருமை அங்கேயே இருக்கு. அந்த எருமைன்னு சொன்ன எந்த எருமைன்னு கண்டுபிடிக்கும் சுட்டங்க. நிறைய எருமையா அந்த ஏரியாவில் எருமையா அந்த ஏரியாவில் எருமை சுட்டுங்க. எத்தனை எருமை சுட்டுருப்பீங்க? சுத்தாங்க ஒரு 10-15 எருமைக்கு மேலே சுட்டுங்க. அதே மூட்டை கட்டிக்கிட்டு அரிசி மூட்டை எல்லாம் அவங்களே கட்டி எடுத்துக்கிட்டு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு 30-40 வெடி எடுத்துக்கிட்டு முடிக்கிட்டது தான். அடுத்த நாள் அவங்க அப்பனே அடக்கம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் போகிறீங்க? போகிறேங்க. அந்த எருமைக்கறி வந்து நீங்கள் யார் அவங்க சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு எல்லாம் அடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு நாங்கள் காவல் அறுத்து எடுத்துகிட்டு வரோம். இல்லை காய் போட்டுருவாங்க அங்கேயே, வத்தல் போட்டு அவங்க காய் போட்டுட்டாலும் நாங்கள் தனியாக சாப்பிட போனால் இதான் மானுங்க. நாங்கள் எங்களுக்கு திங்காத பொருள் நாங்கள் அடிச்சுக்கிட்டு தான். ஆனால் அவங்க வீரப்பனுடைய அப்பா கூசம் முனுசாமியை இடித்த எருமை கிடைச்சதா என்று தெரியாது. அது கிடைச்சதுனால எத்தனை எருமை சுட்டுங்க, அதே எருமைன்னு கண்டுபிடிக்க முடியும். கணத்த எருமை இருந்துச்சு, எல்லாம் எருமை தான் இருந்துச்சு, எந்த எருமைன்னு கண்டுபிடிக்கிறது. அது கண்ணு போட்ட எருமையும் அடித்தாங்க. அந்த எருமை நமக்கு கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ ஒன்று ஒரு 10-15 அடிச்சா. 10-15 அடித்தாங்க. திரும்பி வர்றதுக்கு 2-3 நாள் ஆயிருக்கும். நாங்கள் வர்றதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகிப்போச்சு. இந்த கூலியமெல்லாம் முடிக்கிட்டது தான், மாடும் விட்டுக்கிறது தான், போய் வெடிக்காரெலாம் போய் வச்சு நின்றுக்கிறது தான், வாழ்ந்துக்கலாம் ஓட்டுக்காடு ஓடுறது தான், அடிக்கிறது தான்.
வெளியிடு இட்டு பழவங்கள்லாம் போய் நின்றுக்கிறது, வெளியிடு பழவங்கள்லாம் முடுக்கிறது. துப்பாக்கி பிடிக்க தெரிஞ்சவன்லாம் பதுங்கி நின்று கூட்டிக்குவாங்க. அந்த இடத்துக்கு ஏர்மையில் இறமி துரத்துனா அதை கரெக்டாக நாம் வைக்கிற இடத்துக்கு அது வரும். யாரோ ஒரு மாதிரி ஏறுது, அடிச்சு போடுறாங்க. அதுக்கு பேர் என்ன? ஓட்டுக்காடா? ஓட்டுக்காடு. ஓட்டுக்காடு. அது கேட்டுக்காடு. அது என்னங்க, இப்போ காலையில் ஒரு டைமு. சரி. காலையில் ஒரு டைம் அப்படின்னா காலையில் காற்றால காட்டி எந்திரிச்சு கிளம்பிட்டு அது நம்ம தேட்டுக்காடு மாதிரி அது அப்படியே பள்ளமாக புதைய வெடி எடுத்துக்கிட்டு அப்படி சுற்றுக்கும். தேடுறது. அப்போ அந்த மானுங்க அந்த கடித்திங்களாட்டும் மானுங்களாட்டும் அப்படியே ஒரு கோடு மலை கீழ் மலை பள்ளம் தாட்டுறது, பிடிக்கிறது, இப்படி தாட்டிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இப்படி இருக்குதுங்க. வெகுலேருந்து போய் படுத்துக்க முடியல. பண்ணும்போது அப்போ அந்த தாட்டை பிடிக்க இருந்துச்சுன்னா அப்போ நான் கண்டதால் பிடிச்சி அடிக்கிறது. அது தேட்டுக்காடு. ஓட்டுக்காடுன்றது அதுதான் வரிசை நின்றுக்கிறது, துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஆளுங்க மரத்தடியில் எல்லாம் ஒழிஞ்சிட்டு கல் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி இருந்து இப்போ இந்த குட்டை தானே இப்படி வரிசை நின்றுக்கிட்டு இப்படி இருந்து ஆளுங்க 4 பேர் 10 பேர் அப்படி முடிட்டு வருவாங்க. அப்படி காட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அது காட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அது அவங்க சத்தத்தை கண்டுபிட்டு நம்ம பக்கம் ஓடி வருது. அதை அடிக்கிறது. அதுக்கு பேர் அதுக்கு பேர் தான் ஓட்டுக்காடுன்றது. ஓட்டிக்கிட்டு வந்து அடிக்கிறது. தேட்டுக்காடு, ஓட்டுக்காடு. 2 வேட்டை. அதான் தேட்டுக்காடுன்றது காத்தால ஒரு டைம் 10 மணி மணிக்கு ஒரு டைமு, திருப்பி சாயங்காலம் ஒரு 6-6:30 மணிக்கு ஒரு டைம். காலையில் மேய்ச்சலை முடிச்சுட்டு படுக்க போகும், சாயங்காலம் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். இந்த 2 டைம் அடிக்கும். அந்த முதல்ல நீங்கள் அடிச்சதா வந்த ஒரு கேஸ் இருக்குல்ல, அது எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு முடிஞ்சது? அது 2 வருஷத்துல முடிஞ்சு கேஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் அங்கே தான் முடிஞ்ச பிறகு அங்கே தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு கிலாட்டு இதுதான் போலீஸ் கிலாட்டு வந்துச்சு வீரப்பனுக்கு பிடிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போல்லாம் நாங்கள் அங்கேயே வீட்டில் இருப்பாங்க. அப்போல்லாம் நிறைய போலீஸ் வருவாங்க. அப்போல்லாம் இவங்க வெளியில் அப்படியே ஓடிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் வந்துன்னா கிளம்பிடுவாங்க. வீட்டில் நாங்கள் தான் ஆளுக்கார் 50 தான் நாங்கள் தான் வைப்போங்க. சரிங்க. அப்புறம் அப்படின்னும் போது எத்தனை நாளைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்தார். சரி, எங்களை பற்றி யார் நீங்கள் கெடுறீங்க, நீங்கள் ஆளுக்காரெல்லாம் பூரா கம்ப்ளீட்டாக போயிருங்க, வேணாம் பிரச்சனை வேண்டாம், போலீஸ் விட மாட்டாங்க, தொல்லை வந்துருச்சு நீ அதெல்லாம் ஒன்று என்ன விட மாட்டாங்க, என்னமோ என்ன பிடிச்சி விடுவாங்க, நீங்கள் எங்களை பற்றி சின்னப்படுறீங்க, நீங்கள் போங்க அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள்லாம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அப்போ தோட்டத்தில் விவசாயம்லாம் நடந்துட்டு விவசாயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கு பிறகு மீண்டும் எப்பயாவது உங்களை அங்கே வந்து பார்த்துருக்காரா? அதுக்கு முன்னால் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்ன இங்கே மொசமல் டிரைவில் என்னை சுட்டுவிட்டாங்க ஃபாரஸ்ட்டுக்கார். அது எதனால்? அதுதான் எந்த மேலே என்ன அடித்தாங்களோ தெரியல, அடிச்சுட்டாங்க என்னைய போலீஸுக்கு ஃபாரஸ்ட்டுக்கார். அப்புறம் பரிசு தான் ஆப்ரேஷன் தாங்க எனக்கு. ஆமாம், இடுப்புலாம் குண்டு நிறையா இருந்தது. அதை அடித்த உடனே அப்புறம் நான் உளுந்த உடனே அப்புறம் அவர் தான் என்னை காப்பாற்றி விட்டார். வீரப்பன் தான். அப்போ சுட்டது யார் உங்களை துப்பாக்கியில் சுட்டது? ஃபாரஸ்ட்டுக்காரங்க ஃபாரஸ்ட் இருந்தாங்க. காடு காடுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்றாங்க அந்த ஒரு சோழ பையன் அப்படின்றாங்க. யாரோ தெரியல எனக்கு யாருன்னு தெரியலன்னு இருக்குல்ல. எங்கே போயிட்டு வந்தீங்க? நாங்கள் அங்கே மொசமோடுக்கு எங்கள் ஆளுங்க இருந்தாங்க. அங்கே போகலான்ட்டு சரி வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே போனேன். அப்புறம் போன உடனே அது எல்லாத்துக்கும் வந்தாங்கன்னு தெரியல, என்னை விட்டாங்க. வேட்டைக்கு தான் போயிருப்பீங்க? வேட்டைக்கு போகல, நான் பட்டி போகலான்ட்டு போனது. ஆட்டுப்பட்டி போகலான்ட்டு சுட்டுட்டாங்க. ஒரு ஆள் யாருன்னு தெரிஞ்சு சுட்டாங்களா இல்லை நிதானத்தில் தெரிஞ்சு சுட்டாங்களா நிதானம் சுட்டு விட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. அது என்னென்ன பேசிட்டு போ அப்படின்றாங்களே, போன விட்டு பின்னால் விட்டாங்க. இடுப்பெல்லாம் அடி. வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அங்கேயே விழுந்துட்டாங்க. வீட்டுலாம் வர முடியல. சரி, காலி எடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஆற்றுக்கு டெய்கிட்டு போனது தான். அப்புறம் அவங்களே வந்து எங்கள் பட்டியலில் பாரஸ்ட்காரி சொல்லிட்டு வைக்கிறாங்க, பலான இடத்துல பலான தாள் நாங்கள் புட்டனை சுட்டு விட்டோங்க, இன்னும் வீரப்பனுக்கு தகவல் போனால் அது என்ன ஏதி ஆகுதா தெரியல, எங்களை விட மாட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனது. அப்புறம் அவங்க எடுத்து அப்புறம் என்ன சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க இந்த எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரி. எந்த ஆஸ்பத்திரி? இங்கே தருமபுரி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லை, கவர்மெண்ட் சொந்த ஆஸ்பத்திரி. தினமும் பூங்கொடின்னு சொன்னாங்க. பூங்குடி டாக்டர். ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் தாங்க. அனுப்பி விட்டது இவங்க தான், வீரப்பன் தான். வீரப்பன் தான். அப்புறம் அங்கேருந்து வீரப்பன் அந்த மாறி பண்ணுற ஆள் அவன் தான் தூக்கிட்டு போனது உங்களை எங்கேயே. அப்புறம் என் சொந்தக்காரலாம் தூக்கிட்டு போய்
அப்புறம் அங்கே ஆஸ்பத்திரி வேண்டாவே வேண்டாம்னு சொன்னாங்களே. எனக்கு நல்ல நேரமே இல்லை, நினைவில்லை. நினைவில்லை. வவுறு உப்பி பேசி அப்புறம் எப்படியானோ அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. தோட்டாவில் எடுத்துட்டாங்க. இன்னும் குண்டு இருக்கா உள்ள? குண்டு இன்னும் ஒரு 9 அடிச்சு இருந்துச்சு. 9 அடிச்சில் அப்புறம் அங்கே வீரப்பங்க சந்தன மரம் வெட்டிட்டு இருக்கும்போது இங்கே செங்காப்பரம் வெட்டிட்டு இருக்கும்போது இது அந்த குண்டு வந்த பின்னால் நான் அங்கே வாடா அப்படின்னாரு. சரிங்க. அப்புறம் அங்கே போனேன். அப்புறம் அங்கே இது கருங்கலூருங்க ஒரு டாக்டர் இந்த மாதிரி கருங்கலூரில். அப்புறம் அவர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டார். சரி. நீங்கள் துணி முனி நல்லது கெடுதலாம் போகிற அவனுக்கு அங்கேயே துவைச்சி கொடுத்துருங்க, நீங்களாம் பொம்பளைங்களாம் வேண்டாம், நீங்களாம் போயிருங்க அப்படின்ட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரமா எல்லாம் அனுப்பலை. அப்புறம் அங்கேயே அவங்களே துணி முனிலாம் துவைச்சி கொடுத்துட்டு ஒரு 9 அடிக்கு இந்த இடையிலேருந்து எடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சின்னதாக. அப்புறம் ஒரு மாதம் அஞ்சு மாதிரி ஆச்சு. நான் ஒரு அளவுக்கு நடக்கிற மாதிரி. அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். ஒரு மாதம் டாக்டர் இடத்த இருந்திருக்கு. இருந்துட்டு அப்புறம் கிளம்பி வரும்போது அப்புறம் அவர் சிங்காபுரத்தில் இருந்தார். இருப்பாங்க. அப்புறம் இருந்துட்டு அப்புறம் நான் வந்து சொன்னேன், சரி நான் போகிறேண்ணா, எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சிச்சு, போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவரே என்ன நினச்சாரோ தெரில, நீ போய் என்னத்தை கண்டு பிழைக்க போகிற, காலும் இப்படி முண்டியே பேசி என்னத்தை பிழைக்க போகிறான்ட்டு ஒரு 25 கிராண்டு ஆடு வாங்கி தரேன், அதை வச்சு நீ பிழைச்சிக்க அப்படின்னாரு. சரிங்க. அப்புறம் அதுக்கு முன்னால் வாங்கி கொடுத்தாரு 25 ரூபாய். அப்புறம் வாங்கி கொடுத்து அப்புறம் அதுவும் அப்புறம் அதை பால் பண்ணி விட்டுங்க. ஒழுங்காக வச்சு மேய்க்க முடியல, எல்லாம் கான்டாக்ட் பண்ணதெல்லாம் ஆகி பேசி அதோட சரி. அதுக்கு பிறகு வீரப்பனுடைய தொடர்பு உங்களுக்கு தோட்டம்லாம் இல்லை எங்களுக்கு. திரும்ப இந்த 2003 2004 அவர் சொல்கிறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னே இங்கே தான் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போல்லாம் உங்களை பார்க்குறோம். அப்போ வந்து அடிக்கடிக்கு பார்க்குறதுக்கு வந்து டிஎப் இந்த சீனிவாசன் டிஎப். அப்போ சீனிவாஸ் டிஎப் என்கிட்ட அடிக்கடிக்கு வருவார். உங்களை வந்து பார்ப்பார். எங்களை வந்து பார்ப்பார். எங்கே கண்டாலும் வீரப்பன் கண்டாலும் சொல்லு இந்த மாதிரி அப்படின்னுவார். அப்புறம் நானும் டிஎப்லாம் நாங்களும் அலங்காட்டுக்குள்ளே போவோங்க. தேடிட்டு போவோங்க. திருப்பி போயிட்டு திருப்பியும் டிஎப் போய் எங்களை கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவார். ஜீப்பில் கொண்டாந்து விட்டுருவாங்க. விட்டுட்டு போயிடுவார். போயிட்டாலும் அப்புறம் நாங்கள் போயிட்டு வந்த உடனே அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு 1500 கொடுத்துட்டு டிஎப் போயிடுவார். பணம் கொடுப்பார். பணமும் கொடுப்பார். நாங்கள் இல்லாதவங்களுக்கு பணம் ஏதோ சாப்பிட வாங்கி தின்னுங்க. வீரப்பனை பிடிக்கணும் காட்டி கொடு அப்படின்லாம் கேட்பாரா? இல்லை காட்டி கொடுன்னு கேட்கறதில்ல, அவங்களுக்கு கண்டா சொல்லுங்க, இந்த மாதிரி டிஎப் வந்துக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஒன்றும் கேஸ் போடுங்கிற மாதிரி கேஸ் இதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் சொல்லாதீங்க, வந்து இந்த மாதிரி டிஎப் உங்க வந்து சரண்டர் ஆக சொன்னாங்க, எதுவுமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு கண்டில் கண்டா நிம்மதியாக சொல்லுங்க அப்படின்னு. அந்த கட்டத்தில் நீங்கள் பார்க்கல? பார்க்கல. உங்கள் மேலே கேஸை போடுவேன், பயமுறுத்துறது, உங்களை ஜெயிலில் போட்டுருங்கிறது இல்லை அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. டிஎப்லாம் ஒன்றும் சொல்லலை. சிலர் சொல்கிறாங்க வீரப்பனை பிடிக்கிறதுக்காக அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கலாம்? தப்பாலாம் நடந்தது. யார்கிட்டையும் தப்பாக நடந்தது. போனால் வந்தால் காசு எல்லாம் செலவு கொடுத்துருவார். செலவு கொடுத்துருவார். ஒரு 4 பேர் 3 பேர் நீங்களே உள்ள போய் தேடிட்டு வாங்க அப்படின்ட்டு எங்களையும் அனுப்புவார். உங்கள் தெரிஞ்ச நண்பர்களோட? தெரிஞ்ச நண்பர்களோட 4 பசங்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு போங்க, பலான ஊருக்கு பலான தாவல் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவாங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே சோறு கட்டி எடுத்துக்கிட்டு நாங்களும் அப்படியே அவர் காசு கொடுப்பாரு, எங்கன்னா கடைகளோட சாப்பிட்டுங்க அப்படின்ட்டு இப்போ போகிறதான். காட்டுக்குள்ளே வீரப்பன் தான் பாருங்க அப்படின்னு வர. அப்புறம் நாங்களும் போயிட்டு வந்து திருப்பி அவங்களுக்கு தகவல் கொடுப்போங்க. ஒன்றும் கிடைக்கல அப்படின்ட்டு. எது வரைக்கும் போயிருக்கீங்க அந்த மாதிரி காட்டுக்குள்ளே? நாங்கள் காட்டுக்குள்ளே இங்கே நாமதேலியே இப்படி கூலியும் அப்புறம் வந்து இந்த மயிலமலை இப்படி தான் போங்க, அதிகமாகலாம் தூரமெல்லாம் போகல. அதுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு போன அனுபவங்கள் எது வரைக்கும் போயிருக்கீங்க? மேலே மாதேஸ்வர மலை அந்த பக்கம்? மாதேஸ்வரம் பக்கம்லாம் நாங்கள் அந்த பக்கம் நாங்களாம் போகல. எங்கள் ஏரியா மாதிரி தான் இப்படி இந்த மல்லெல்லியே இந்த அக்கறைக்கு அந்த பக்கம் மல்லெல்லி இது உரியம் இப்படி ஊருங்கள்லாம் போய்க்கிறோங்க. தேன்குனி கோட்டை வரைக்கும் போயிருக்கோம். தேன்குனி கோட்டை வரைக்கும் போய்க்கிறோங்க. இந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம்? மலைக்கு அந்த பக்கம் நாங்களாம் போகல. அந்த பக்கம் அந்த பார்ட்டிங்களை அங்கே வச்சுருந்து அவங்க அப்படி போயிடுவாங்க. வேறு அளவில் வேற தெரிஞ்ச ஆளுங்களை கூட்டிகிட்டு அப்படி போயிடுறோம். மற்றபடி உங்களுக்கு தொல்லையெல்லாம் ஒன்றும் பண்ணிடுங்க? தொல்லையெல்லாம் ஒன்றும் பண்ணிடு. அவர் செத்து போனது, அவரை வீரப்பன் கொண்டுட்டாருன்னு ஒரு செய்தி வந்திருக்கும்ல உங்களுக்கு? அவங்க செய்தி வந்ததுங்க சார், அவங்க தங்கச்சி கூட்டிகிட்டு திரும்புவார் அவர். யார்? டிஎப் கூட கூட்டிகிட்டு அவரு அப்படி சொல்கிறாங்க, வச்சுட்டுக்கிறாங்க, இருந்தாங்க அப்படி இப்படின்னு. அதை பாவம் நம்மளுக்கு என்ன தெரியல.
அவர் வந்து ஒன்றா காட்டு புளி அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் நாட்டப்பணம் கேட்டப்பணம் கூட்டிகிட்டு திரும்புவார் ஜீப்பில். சரி அவர்கிட்ட நல்லா இருந்தார் அந்த அம்மாளம். அந்த அம்மாளம் நல்லா இருந்துவிட்டு அப்புறம் சீனிவாசி இவர் சப்னி பட்ரு இவர் சகில் அகமது அவங்க அம்மாளுக்கு போய் என்ன சாமி கும்பிட்றதுக்கு போய்க்கிறார் குடியாண்ட. சரி வரும்போது ஜீப்பில் வரும்போது என்னமோ கொச்சா பேசிட்டு பாருங்க. யார்? மாரியம்மா இல்லை, சப்னி பட்ரு. ஓ சரி. அதை பேசின உடனே அப்புறம் எது ஒன்னங்காரம் உங்ககிட்ட வரோம் போகிறான், உனக்கு தெரியும் நீ நடிப்பு நடிக்கிற, நீ எப்போ இது பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அவர் பேசினார். பேசின மாதிரியாம். என்ன உடனே வந்தது மறந்து வச்சுட்டேன். என்ன நிமிஷம் வர மாட்டேங்குது அப்படின்னு. சப் இன்ஸ்பெக்டர் மேட்டர்னால தான் சப் இன்ஸ்பெக்டர் மேட்டர்னால தான் அவன் செத்தது. அப்புறம் அவர் செத்து பின்னால் அப்புறம் அர்ஜுன் அவங்க அண்ணன் தம்பிக்காரன் அண்ணங்காரன் ஜெயிலுன்னு தானே வெளியே வந்தான். ரிலீஸ் ஆகி வந்திருந்தான். அப்புறம் வரும்போது அளவுக்கு அவனு தான் இருந்தான். அப்புறம் அப்பயே சப் இன்ஸ்பெக்டருக்கும் அவனுக்கும் 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அங்கே மாரியம்மாவை புதைக்கிற இடத்துலையே 2 பேருக்கு மோதல். நான் சுட்டு போடுவாங்கன்றதாவும், நீ எப்படி சுட்டுறன்னா சுடு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சட்டை கட்ட இவன் சட்டை கட்ட. நீங்களும் அங்கே இருக்கீங்க? நான் வந்து இளவுக்கு போயிருந்தேங்க, மாரியம்மன் இளவு. இல்லைன்னா ஒரு தாள் இருந்தங்கள்ல பல ஒரு ஆசை தானே அவன்ட்டு போயிருந்தேங்க. அப்புறம் டிஏபி தான் அப்புறம் போச்சார். அவர் தான் முன்னாடி புதைக்கிறாங்க. அவர் தான் முன்னாடி போச்சார். புதைச்சாங்களா எரிச்சுட்டாங்க. ஆனால் எரிக்கிற இடத்துலையே அர்ஜுனை வீட்லேயே சண்டை எஸ்ஐக்கும் அவனுக்கும். அப்புறம் சரி அதே எப்படி இருந்தது தான். அப்புறம் இவன் அர்ஜுனனுக்கு டிஆபி என்ன ஐடியா சொன்னாரோ தெரியல, போய் உங்கள் அண்ணன் எங்கன்னா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரியே எங்களுக்கு சொன்ன மாதிரியே. என்னென்ன இவன் துருவா போயின்னுக்கிறான், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துருப்பாங்கட்டாங்குது. ஏன்னா தம்பிக்காரனுக்குன்னு யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்களா, வேற சொல்லியிருக்காங்க இருந்துக்கிறாங்க. நீங்கள்லாம் 3ஆவது ஆள், உங்களுக்கு வழிகாட்டுறாங்களா இல்லையா? அவர் தம்பிங்கனால வழிகாட்டிருக்கலாம். வழிகாட்டிருக்கிறாங்க. அப்புறம் போனால் தான் அவர் என்ன ஐடியா கொடுத்தாரோ தெரியல தம்பிக்காரனுக்கு. நீ போய் டிஆபியை கூட்டிகிட்டு வந்துரு, அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாளே என்ன தெரியல. அப்புறம் யாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனால் தான் அப்புறம் சுட்டது தான். கதை முடிஞ்சிருச்சு. அவர் டிசிஎம் சீனிவாஸ் கொல்லப்பட்டார் தெரிஞ்சப்ப நீங்கள் அங்கே போனீங்களா? போகல. அப்போ பேசிக்கிட்டாங்க. அப்புறம் நாங்களாம் இங்கே இருந்தாங்க. இங்கே ஊரில் தான் இருக்கீங்க? ஊர்லேயே. இங்கேருந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் செங்கப்பாடி போகிறதுனால நடந்து தான் போகணும்? நடந்து தான் போகணும். பஸ்ஸெல்லாம் வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற ரோடு தானே இல்லை காட்டுக்குள்ள நேராக போய்? இல்லைங்க, உங்களுக்கு காட்டில் ஒரு வழி போகுது. இப்படி இந்த ரோட்டில் சுற்றி போகிறதோட இப்படி காட்டில் ஒரு வழி போய் சீக்கிரம் போயிடலாம். பக்கம் இந்த பில்மோடுக்கு நாங்கள் பங்களா கட்டி நிற்கிறாங்க. பில்மோடு அது மேலே வந்து போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். எவ்வளோ நேரம் அங்கேருந்து அங்கே போகிறோம்? இங்கேருந்தா காலையில் எழுந்திரிச்சா அவனா ஒரு 8-9 மணிக்கெலாம் போயிடலாம். ஒரு 2-2.5 மணி நேரத்தில் போயிடலாம். இப்போல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கீங்களா? இல்லைங்க, இப்போல்லாம் பஸ்ஸு ரூட்டுக்கு போயிடுங்க. அப்புறம் வண்டி கிண்டியெல்லாம் பசங்க வச்சுருக்கிறாங்க. பைக் இருக்குது. பைக் இது அதில் போயிடுறாங்க. இப்போ காட்டுக்குள்ளே நடந்து போகிற நடந்து போகிற நாளையில் இல்லை. நீங்கள் வீரப்பன் கூட சேர்றதுக்கு முன்னே, அதாவது அவங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னே காட்டுக்குள்ளேயே தேன் எடுக்கிறது, கிழங்கு சொன்னீங்க இல்லையா? தேன் எடுக்கிறது எந்த மாதிரியான இடத்துல தேன் அதிகமாக இருக்குது? மலை தேன் மரத்தில் இருக்குமா இல்லை? இல்லைங்க, மரத்தில் புரசேன்னு அது ஒரு ஐட்டம், புரசேன்னு அது ஒரு ஐட்டம், கொம்பு தேன்ன்றது ஒரு ஐட்டம், அப்புறம் மலந்தேன்ன்றது ஒரு ஐட்டம். 3 ஐட்டம் இருக்குது. 3 ஐட்டம். மலந்தேன் தான் அதிகமாக இருக்கும். மலந்தேன் தான் அதிகம். அது எங்கெல்லாம் மரத்தில் இருக்குமா இல்லை? மரத்துலையும் இருக்குது, கல்லுலையும் இருக்குதுங்க. கல் இருக்கிறதுல எப்படி எடுப்பீங்க? கல் இருக்கிறது இந்த மூங்குலுக்கு இதெல்லாங்க, மூங்குல் பச்சை மூங்கில். அந்த பச்சை மூங்கில் அதிலேயே ஏணி கட்டுறது. அங்கேயே வெட்டி ஏணி பின்னி போடுறது. ஏணி கட்டி பின்னி போட்டு அதை கரெக்டாக அதை கட்டி அந்த தேனுக்கு நேராக கட்டி அதை விட்டுட்டு ராத்திரியில் இறங்கி பில்லு அந்த பில்லு எடுத்துகிட்டு போய் தீச்சி விட்டு நெருப்பு வச்சு தான் தீக்கணும், இல்லைன்னா கடிச்சு போடும். தீச்சி விட்டு அப்புறம் அடிக்கிறது தான். வெட்டி எடுத்துட முடியுமா? இல்லை, அப்படியே குத்தி அப்படியே நம்ம தோண்டி மாதிரி நம்ம மேலே இருந்து ஆள் விடணும். பக்கெட்டு கவர் கட்டி அவங்க குத்தி அதில் கூட நம்ம மேலே இழுத்துக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ பூச்சி கடிக்கும்? பூச்சி ராத்திரியில் அவளுக்கு கடிக்காது, ஏதோ 1-2 கடிக்கும் அவளோட. சரி, பகலில் கடிச்சிடும். பகலில் கடிச்சு போடும்.
ராத்திரி கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது. அப்போ புகை புகை நெருப்பு இல்லையா, அதனால் கொஞ்சம் கடி கம்மியாக கடிக்கும். அப்படி தேன் எடுத்தீங்கன்னா எவ்வளோ தேன் வரும்? அப்போல்லாம் தேனுங்க ஒரு தேன் அழிச்சா 10 லிட்ரு 15 லிட்ரு 20 லிட்ரு கூட வந்துடுதுமா மணந்தேன். மணந்தேன் ஒன்று? மணந்தேன் ஒன்று. இந்த தொலைத்தேனெல்லாம் ஒரு 2 லிட்ரு. அது அந்த காலத்தில் இப்போ எந்த தேன் சிக்குது? தொலைத்தேனுங்கிறது அடுக்கு தேன். அடுக்கு தேன், அது அப்படியே அடுக்கு அடுக்காக இருக்கும். கொம்பு தேன் கம்மியாக தான் இருக்கும். கொம்பு தேன் அதுவும் வைக்குதுங்க. ஒரு அரை கிலோக்கு 1.5 கிலோ கூட வருது. ஒன்று 1 கிலோ கூட வருது. அவ்வளோ வெயிட் வருது? வெயிட் வருது. நல்லா இந்த சைஸு பேச்செல்லாம் பிடிக்குது. அவ்வளோ பெருசெல்லாம் இருக்குது. அப்போ தேன் எடுத்துகிட்டு வந்தால் அங்கே செங்கப்பாடி தான். செங்கப்பாடில் அப்போல்லாம் கம்மி விலை விற்போங்க. செங்கப்பாடி இப்போ இந்த ஓட்டமலை இப்படி கொண்டு போய் விற்போங்க. அப்போ அந்த முழுக்கு அப்படியே இது கட்டி மாதிரி பண்ணுவோங்க. தேன் மெழுக்கு? தேன் முழுக்கு அப்படியே அச்சு மாதிரி இந்த வளர்த்தி அச்சு மாதிரி அப்படியே தட்டி அது உருக்கி அது கொண்டு போய் விற்போங்க எடை போட்டு. அது எதுக்கு வாங்குறாங்க? அது என்னத்துக்கு வாங்குறாங்கன்னு தெரியல. வாங்குவாங்க அவங்க கடையில் வாங்கி. அந்த தேன் வாங்குறவங்க அவங்களே வாங்கிக்கிறாங்க. மெழுகு வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிறாங்க. இந்த 2 தான் விற்கிறது? 2 தான் விற்கிறது. சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பாடு தான் நான் சொன்னேன். அந்த கிழங்கு உருளைக்கிழங்குன்றது இருக்குது. அதுங்க ஒரு கிழங்குன்னு சொல்லலாம். கம்பலாம் அந்த கிழங்கு அப்படி வேவிக்கிறது தான், சாப்பிட்டுக்க வேண்டியதான், சாப்பிட்றது தான். அப்புறம் கொண்டு போய் செங்கப்பல்லில் கொண்டு போய் எல்லாம் அப்போல்லாம் கொண்டு போய் விற்போங்க. அப்புறம் அந்த ஆரியம் கம்பு இந்த விஷாய் கம்பு அப்போல்லாம் அதிகமாக அப்போல்லாம் செங்கப்பல்லில் கிழங்கு தேனெல்லாம் கொடுத்துட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்தா தெரிஞ்சவங்க வீட்டில் கொடுத்தா அவங்க வெள்ளம் மேலஞ்சிக்கிறவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க. ராகி கம்பும் ஆரி கம்பு கொடுப்பாங்க. பண்டமாற்று முறை தான். காசெல்லாம் கிடையாது? காசெல்லாம் இல்லை. அப்போல்லாம் காசுக்கெல்லாம் பஞ்சம். காசை பார்க்கவே முடியாது. சாப்பாட்டுக்கு பொருள் கிடைக்கும். பொருள் கிடைக்கும். உங்களுக்கு உள்ள காட்டுக்குள்ளே வேட்டையாடுறது வழக்கம்? அது வேட்டையாடுவோங்க. சின்ன வயசுலேருந்தே வேட்டையாடுவோம்? சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் எங்கள் அப்பா ஆடுவான். நாங்களும் வேட்டையாடுவோங்க. வேட்டையாடிக்கிட்டு இருந்தோங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து கிராட்டு வந்துச்சு. அப்புறம் எல்லாம் வந்து வெடிங்கெல்லாம் துப்பாக்கியெல்லாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்பா காலத்துலேயே துப்பாக்கி வச்சு தான் வேட்டையாடுவாரா இல்லை வேற ஏதாவது அம்பு வில்லு அந்த மாதிரிலாம் வச்சு? துப்பாக்கி தான். இல்லைன்னா இந்த உடும்பு ஒன்று பிடிப்போங்க. நாய்ங்களுக்கு கூட்டிகிட்டு நாயை கூட்டிகிட்டு போய் உடும்புங்கெல்லாம் நல்ல நல்ல சைஸ்லாம் பிடிக்கிறேங்க. பெருசாக இருக்கும்? பெருசாக இருக்குது. அது நாய் தான் துரத்தி பிடிக்கணும்? நாயும் பிடிக்குது. எங்காலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை எப்படி அது வங்கல் போய்க்கிறதும் மரத்தில் போயிருந்தால் தேமானக்கும் அப்படின்ட்டு அது நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். மரத்தில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மரத்தில் அது போய் 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 அந்த பரோட்டா அப்படி நெங்கு நாய் பேர் சார். மரத்தில் உடும்பு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சார் இப்போ சொன்னேன் சார். இது அது அப்படியே போய் இந்த சேறு அடிச்சுட்டு அதை அடிச்சுட்டு போய் அந்த மரம் அந்த பொருள் பூந்தாவே அது நெங்குன்னு அப்படி மின்ன மாதிரி மின்னும். போய் வர்றது போகிறது மரத்து சந்தில் அடையாளம் தெரியுது எங்களுக்கு. அப்போ நாங்கள் ஒரு கோலை கீழே ஒரு அந்த இடத்துல ஒடிச்சு குத்தி பக்கமாக இருந்தால் நெருக்கம். உள்ளே குச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்தால் நெருக்காது. அப்போ கொடாலிருந்து பலானத்தால் உடும்பு இங்கே தான் இந்த இடத்துல தான் நிற்கும் அப்படின்ட்டு வெட்டி பார்த்து அங்கே படுத்துட்டு இருக்கோம். மரத்தில் இறங்கி எவ்வளோ ஆழத்துக்குள்ள அவ்வளோ தூரம் போயிடும். கல்லில் பூஞ்சினாங்க. அதுக்குன்ட்டு நாங்கள் ஒரு இது கல் புகை வச்சு நெருப்பு புகை வைப்போங்க. சட்டியில் இல்லைங்க. அப்படி இந்த கல்லுலேயே ஒரு பாவிட்டு அதில் புகை வச்சு புகை அடிப்போங்க. அதுக்கு தனியாக ஒரு வங்கு விடுவோங்க வெளியே வர்றதுக்கு. அப்புறம் அந்த குச்சி ஒன்று முளத்துக்கு மேலே அதில் சொறி விட்டுருங்க. வச்சுட்டு அது மேலே ஒரு குச்சி வச்சுருவோங்க. அந்த உடும்பு வந்து அந்த குச்சி மேலே வந்துச்சுன்னா அந்த குச்சி உளுந்து போயிடும். அப்போ உளுந்து போச்சுன்னா அப்போ நாங்கள் உடும்புன்னு கண்டுக்க வேண்டியதான். வெளியே வரப்போகுது அப்படின்ட்டு அப்போ நாங்கள் அசாதை திறந்து விட்டு அசாதை கை விட்டு அதை வச்சு வேண்டாம். அதை கையை வந்து வச்சோன்னா பூ பிடிச்சி வேண்டாம். கையிலேயே பிடிச்சிருவேன்? கையிலே பிடிச்சிருவோம். கடிக்காது? கடிச்சு போடுங்க. கத்தாங்க தலையை பிடிச்சிருங்களே. கழுத்தையை பிடிச்சிருங்க? கழுத்தை பிடிச்சிருங்க. உடும்பு பிடி ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உடும்பு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருச்சு அப்படின்னா அது மாதிரி கடி வாங்கியிருக்கீங்களா நீங்கள்லாம்? உடும்பு கட்ட கடி அது வந்து என்னென்னா கை வாய் வச்சுருந்துன்னா அப்படி நம்ம அறுவலை இருக்கிற மாதிரி அறுத்துப்பிடும் சார். அப்படியே மிண்டு பிடும். விடாது? விடாது. அப்படி எப்படியும் பிடிங்கி பிடுங்க. அப்பயும் கூட இதை பிடிச்சிருங்க தம் கட்டி அதோட சரி. ஆனால் உடும்பு கறின்றது கெட்டி கறி கெட்டியாக. அந்த கறி அதிகமாக உடும்பு கறி தான் சாப்பிடுவாங்க. நீங்கள்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் அதுதான். ஆனால் வீரப்பன் வந்து உடும்பு கறின்னா அவனுக்கு குரு வீரப்பனுக்கு. ஆமாம். அது 3 நாள் சார் இருந்தால் கூட விடமாட்டார். பழைய குளமாக இருந்தாலும் விட மாட்டார். இல்லை எப்படி சொன்னீங்க? சின்ன உடும்பு மரத்தில் சோடு உடும்பு நல்லா கச்சமாக மரத்தில் பிடிச்சிங்க சார். பிடிச்சி 4 பேர் 5 பேர் சொன்னா கூட வெளியே வராது.
வேருக்குள்ள அந்த மரத்து அப்படியே மரத்துக்குள்ளே அப்படியே பிடிச்சிக்கும். மரத்து பட்டையில் பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கும். கல்லில் அதே மாதிரி தான். பாறையிலேயே அதே மாதிரி தான். பாறையிலும் அதே மாதிரி தான். அதை அருகண்டோடு பிடிக்கணும். அதை அருகண்டோடு பிடிச்சி இழுத்தா தான் வரும். சும்மா நம்ம மொரட்டெல்லாம் பிடிச்சி இழுத்துங்கன்னா உடம்பு வரவே வராது. அது என்ன கால் அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குமா? கால் தாங்க அப்படியே நகம் அப்படியே இந்த மின்தானாக்கே அப்படியே அமுத்தி பிடிச்சிக்குது. அப்படியே உடம்பு இப்படி சிலுத்துச்சின்னு வச்சுக்கா அப்படியே உடம்பு அப்படியே உப்புள் மாதிரி அவ்வளோ கெட்டியாது. ஒட்டிக்கும். அப்படியே ஒட்டிக்கும். சீக்கிரம் பிடிக்க இருக்க முடியும். போடுங்க இருக்க முடியும். நீங்கள் அங்கிருந்து வெளியே வரும்போதே களத்தில் பிடிச்சிருந்தோம். களத்தில் பிடிச்சிருந்தோம். அதை விட்டோம்னா நாய்களை விட்டாலும் நாய் பிடிச்சி பிடிச்சி. நாய் ஈஸியாக பிடிச்சிடும். நாய் ஈஸியாக பிடிச்சி. அப்போ நீங்கள் சாப்பிட்ற கறிகளில் முக்கியமானது உடம்பு கறி. உடம்பு கறி. அந்த கேளையாடு காட்டாடுலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஆடு அதுக்கெல்லாம் நிறையா தங்கெல்லாம் அடிச்சுக்கிறேங்க. நல்லா அடிச்சு சாப்பிட்டுக்கிறேங்க. இப்போல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஆடு? இப்போல்லாம் இல்லைங்க. இந்த கொண்டக்கரண்ட் இருந்து இப்போ வந்து அண்ணன் சொன்னார் புழக்க பிடிக்கணும். அதெல்லாம் இப்போ நல்லா சேர்த்து போய் சேருங்குது. எல்லாம் இல்லை. அந்த உயிரினமே இல்லையாங்க? அதெல்லாம் காணும். இப்போ ஏதோ 101 இருக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறதில்ல? அதனால காட்டுக்குள்ளே போகிறதில்ல. அதனால உங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கலாம். உள்ளே இருந்தாலும் இருக்கலாம். இந்த காட்டு ஆடுக்கிறதுல கொண்ட குறைன்னு சொல்கிறீங்க, அது எந்த மாதிரி இருக்குது ஆடு? அதனால இந்த செய்திக்குதுங்க. நம்ம ஆடாட்டுமே நம்ம செம்பிளி ஆடாட்டு மாதிரி தான். அதுவும் செம்பிளி ஆடு. செம்பிளி ஆடு மாதிரி. அது கொஞ்சம் நீட்டமாகுது. கொஞ்சம் செவலை கொம்பு இருக்குமா? அதுக்கு இது கொண்டைக்கறிக்கு 2 கொம்புக்கும் இப்படி சின்ன பெருசாக இருக்காது. பெருசெல்லாம் இல்லை. சும்மா ஒரு இந்த வேற சோடு இது வேறையோட சின்னதாக தான் இருக்கும். கூட்டமாக இருக்குமா இல்லை தனி ஆடாது? இல்லை தனித்தனியாக தான் இருக்கும். அது கூட்டமாகிறது குட்டி 2 குட்டி போடுது. அது கொண்டக்குறை. கொண்டக்குறை. அது இல்லாமல் காட்டாடுன்னு ஒன்று இருக்குங்களா? காட்டாடுன்றது வந்தாங்க. அதுக்கும் 2 கொம்பு இருக்குது ஒரு காட்டாடுக்கு. ஒரு காட்டாடுக்கு ஒரே ஒத்த கொம்பு ஒரு அந்த இடத்துக்கு மாதிரி. அது தலையில் மொத்தமே ஒரு கொம்பு தான் இருக்கும். ஒரே கொம்பு. இந்த 2 இடத்துல அது காட்டாடுலாம் இருக்குது. ஒவ்வொரு காட்டாடுக்கு அது என்னமோ காட்டாடுன்னு சொல்கிறாங்க. அந்த காட்டாடுக்கு ஒரே கொம்பு. ஒரு கொம்பு அப்படியே லவுண்டு போட்டு அப்படியே நம்ம சுற்றி போட்டு ஒரே கொம்பு அந்த வளர்ச்சி. ஒத்த கொம்பு தான். ஒத்த கொம்பு தான். அதுவும் காட்டாடு தான். அதுவும் காட்டாடு தான். அந்த மாதிரி எத்தனை வகை இருக்குல்ல? அதெல்லாம் அது தான் சொன்னேங்க. அதுவும் வகை ஒரு 4 வகை 5 வகைங்க மேலே இருக்குது காட்டாடு. இந்த சைஸுங்குது, இந்த சைஸுங்குது, இந்த சைஸுக்குது, பல விதமாக எல்லாமே வேட்டையாடிருக்கீங்க? அப்போலாம் நான்லாம் வேட்டையாடிக்கிறேங்க. அப்போலாம் இந்த வீரப்பணம் இருக்கும்போது சுற்றிட்டு வேட்டையாடிருக்கீங்க. அப்போலாம் வந்து அவங்க ஊரில் இருக்கும்போது இந்த மயில் மலை இந்த இறக்கிங்கெல்லாம் சிகரெட் வேட்டைக்கு போவோங்க. சிகாரிக்கு இந்த கடிச்சி மான் அடிக்கிறதுக்கு. நான் அதை வேணா அவன் கூடிய தான் போய்க்கிறேன். வேட்டை கூட போயிருவேன். இப்போ போய்க்கிறேன். போனால் இப்படி காடு கீடு அப்படியே சுற்றி வெடி வச்சு நின்றுக்குங்க. மீதானெல்லாம் இப்படி ஓட்டிகிட்டு வருவாங்க. ஓ, அங்கங்கே பதுங்கி நின்றுக்கிறது? அவங்க ஓட்டிகிட்டு வர்றது. அதை ஏதோ வந்தீங்கன்னா இட்டு விடுவோங்க. அடிச்சிடலாம். அப்போ பக்கத்தில் ஆள் இருக்காங்களா என்ன தெரியாதே காட்டுக்குள்ளே? இல்லை ஆளுங்க அந்த இடத்துல நாங்கள் நெப்பி தெரியுது இல்லை. பல நேரத்தில் பல நேரம் ஆளுங்க விட்டுக்கிறோங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க சுத்தமாக ஒரு அவ்வளோ தூரம் வந்தாங்கன்னா அவ்வளோ ஓடி வந்துருக்காது. முன்னால் வந்துடும். முன்னால் வந்து இப்போ மிருகத்தை பார்த்து தானே அடிக்கிறேங்க. பகலில் தான்? பகலில் தான். அதே மாதிரி ராத்திரியில் லைட்டுன்னு விடுவோங்க. டார்ச் லைட்டு, சார் லைட்டு, பேட்டரி லைட்டு. அப்புறம் ராத்திரிலையும் அதுவும் இந்த மொசூல் கீசல் இதெல்லாம் அடிப்பாங்க. காட்டில் இருக்கிற முயல் நம்ம ஊருக்குள்ள இருக்குது அந்த மாதிரியான முயல் தானே? இது வேறு ஜாதிங்களா? இல்லைங்க, இது வேறு ஜாதி. காட்டுக்குள்ள இருக்கிறது வேறு. அதே மாதிரி தான். இப்போ பாயிண்ட் கேட்கலாம். இது வேறு மாதிரி தான். கலர் மாறுமா இல்லை அளவு மாறுமா? கலர் மாறுது. இது ஊரில் இருக்கிற முயல் வேறு, காட்டு ஊரில் இருக்கிறது கொஞ்சம் வெளியேன்னு இருக்குது. செம்பட்டையாக இருக்கும். செம்பட்டையாக இருக்குது. இது கொஞ்சம் சமட்டை அரை சமட்டை கொஞ்சம் வெளியேன்னு தான் இருக்குது. பெருசாக இருக்கும். ஆனால் பெரிய பெரிய மசூல் தான் இருக்குது. 2 கிலோ ஒரு மசூலுக்குள்ள 5 கிலோவில் வருது காட்டு முயல். அது இந்த புணுகு மூனையெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குதுங்க. நான் நிறையா நாங்கள் இட்டுருக்கேங்க. அது கறி சாப்பிடலாம். அதுவும் கறி சாப்பிடலாம். புழுகு பூனை, இந்த பெருகு பழந்தினி பூனைன்னு சொல்லுவாங்க. பழந்தின்னி புணுகு அப்படின்னா அது அப்படியே அந்த மயிரெல்லாம் கறியே நிற்கும். பூனை அதுவும் பூனை தான். தலை பெருசாகும். தலை பெருசு. அது வந்து நம்ம குடியானவங்களாம் பழந்தினி பூனை அப்படின்வாங்க. நாங்கள் பெருகுன்னுங்க. அதை பெருகுன்னு அது பொருள் மரத்து பொருள் கூட இருக்குது. அது உள்ளே பூந்து படுத்துக்கும். உடும்பு மரத்து பொருட்டில் இருக்கிற மாதிரி எதுவும் பூந்து படுத்துக்கிறது தான் மரத்து பொருள். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது கண்டுபிடிக்கிறதுங்கன்னா ஏறி பார்த்தா படுத்துக்கிட்டு நல்லா தெரியுது. நல்லா சந்து நல்லா பெரிய பெரிய சந்தில் தான் படுக்காது. போய் பார்த்தா படுத்துட்டு சுருண்டி. வறண்டு போன மரம் அல்லது பட்டு போன மேலே
பட்டு அப்போ பட்டுக்கிட்டுச்சுன்னா நாங்கள் அப்போ இந்த கோளுங்களை வெட்டி அப்படியே நம்ம இது கூறுகோள் மாதிரி சீவி குச்சி போடுறது. துரத்தியெல்லாம் பிடிக்க முடியாது. ஆஹா, துரத்தியெல்லாம் பிடிக்க முடியாது. அதே மாதிரி துப்பாக்கியில் அடிக்கிறதும் கஷ்டம். துப்பாக்கியில் வந்து மேலே ஒரு கூண்டு மாதிரி இருக்குது, அப்படி இப்போ புதையிருந்து அந்த புதையில படுத்துக்குது. ஓ, கூடு கட்டி படுக்கிற கூடு கட்டி மாதிரி இப்போ படுத்துக்குது. அப்போ நம்ம பார்த்துக்கலாம்னா பல நேரத்தில் அந்த மறுநாள் இப்போ அந்த இது அந்த பூனை படுத்துருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த பரலை கீரலை போட்டு இட்டு விட வேண்டாம். ஆனால் பெரும்பாலும் உள்ள மரத்துக்குள்ளே பொந்துட்டு தான் பிடிக்கணும். அது மரத்துக்குள்ளே இருந்தால் நம்ம இது கூசி வெட்டி அப்படியே குத்தி போடுறது. மரநாய் அதுதான் அந்த மரநாய் தான் நான் சொல்கிறேங்க. இப்போ அதான் அந்த மயில் அப்படி கறியேன்னு இருக்கும். மேல்முடி அது சாப்பிடலாம். அது சாப்பிடலாம். வல்லது அதை சாப்பிட்டேன். அதுவும் வேட்டையாடி இருக்கீங்க? அதுவும் வேட்டையாடி. ராத்திரிலேயும் சிக்குதுங்க. ராத்திரியில் லைட்டு விட்டா ராத்திரிலேயும் சிக்குது. கணக்கு கிடைக்கும். கிடைக்குது. இந்த பழங்கெல்லாம் இந்த அட்டிப்பழம் கெட்டிப்பழம் நம்ம பழக்குது இல்லை, அது சாப்பிட்றதுக்கு வருது. அதெல்லாம் அடிச்சு போடுறாங்க. எப்படி தலை அடிபட்டாலும் அது போயிட்டே இருக்கும். நல்லா ஆய்ச்சல் விழுந்துச்சுன்னா ஈட்டில் விழுந்துச்சுன்னா ஈட்டில் போயிடுது. இல்லைன்னா கால்கள் முடிச்சுன்னா போயிட்டே இருக்கும். சிக்காது அவ்வளோ சீக்கிரம். சிக்கிறதுல அப்புறம் இந்த பக்கத்தில் ஆளுங்க இருந்தால் இந்த தடி கிடி வச்சுருந்தப்போ அடிக்கிறது தான். துரத்தி அடிச்சு விடுவாங்க. ராத்திரிலையும் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாட்டது உண்டு. உண்டு. அப்போல்லாம் அங்கே வேறு பழக்கமெல்லாம் ராத்திரியில் லைட் கட்டிட்டு இந்த மானுக்கா இதெல்லாம் கடிச்சிக்கிட்டெல்லாம் லைட்லேயே அடிப்பாங்க. லைட் வெளிச்சிலே அடிக்கிறது. அப்போ நான் சொல்கிறேங்கன்னா அவங்க வீட்டில் 22 நேரம் மாரி கரிசார் தான். சைவங்கிறதே இல்லை. 22 நேரம் அவங்க அண்ணன் முண்டாட்டி எங்கள் குடியெல்லாம் வெந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுப்பில் கறி வந்துகிட்டே தான் இருக்கும். கறி சாப்பாடு இல்லாத அவங்க சாப்பிட்றதில்ல. இப்போ காட்டுக்குள்ளே ராத்திரியெல்லாம் போகும்போது பாம்பு பிரச்சனை இருக்குமே? எல்லாம் கடவுள் பண்ணியிருந்தாங்க. பாம்பு தாட்டின்னு போயிடுறது தான். மலைமாம்பு சிக்குது. மலைமாம்பு கண்டாங்கன்னா அடிச்சு விடுவாங்க. வெளியில் மலைமாம்பு அடிச்சிருவாங்க. மற்ற இந்த சின்ன பாம்பெல்லாம் அது ஓடி போயிடுது. இல்லைன்னா நம்ம பின்னாடி வரவங்க தடி கீடி எடுத்து வராங்கல்ல, அடிச்சு விட்றது தான். கல்லுக்குள்ளே போட்டு எடுத்துனாச்சு. மலைமாம்பு பெருசு இருக்கும். மலைமாம்பெல்லாம் வெளியில் அடிச்சு விட்றாங்க. துப்பாக்கியில் அடிச்சு அவ்வளோ பெருசு இருக்கும். கொஞ்சம் செய்யலாம் இருக்குது. அது ஆனை கடிக்காதுல்ல, விஷம் இல்லை. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படியே முழுங்குறதாங்க. அப்படியே பிடிச்ச உடனே அப்படியே போட்டுக்குது. சுற்று போட்டுட்டு அந்த இது கொண்டாந்து அந்த காது கொண்டாந்து இவங்களுக்கு நம்ம காதில் வச்சா விட்டு நம்ம வாயை கொண்டாந்து காதில் வச்சிடும். அந்த அது வாழை முண்டை கட்டி நீட்டமாக்குது. சரி, அதை கொண்டாந்து வச்சு விட அமைச்சிச்சுன்னா காலி. தலையில் வச்சு அழுத்தம் அமைச்சிங்கன்னா இது பிடிச்சின்னு பாரு அந்த வாயில், அதை அப்படியே முழங்குறது தான். அப்படித்தான் மற்ற ஆடு மாடு மான் எல்லாம் மானுங்கன்னு எல்லாம் முடிங்க பிடிச்சி. மானில் கொம்பெல்லாம் இருக்குமே, அது என்ன கொம்பு இருந்தால் கூட அந்த கொம்பு அளவுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய பாம்பெலாம் வந்து அவ்வளோ இடத்துக்கு அப்படியே கொம்போடு வந்து கரெக்டாக நிறுத்திப்பிடுது. கொம்பு வரைக்கும் சாப்பிட்டுட்டு நிறுத்திவிட்டு போய் மரத்தில் போட்டு சுற்றி அப்படியே அதை என்ன பண்ண தெரியல. அப்புறம் கசகசலாம் ஆகி போய் மாட்டேங்குது. அப்புறம் ஒரு இடத்துல போய் படுத்துச்சுன்னா 2 மாதம் 3 மாதம் கூட எந்திரிக்கிறதில்ல. அப்படியே உள்ள படுத்துருக்கு. அப்படியே படுத்துட்டு அப்படியே நம்ம அப்படியே கரையாக முடிச்சு போய் கூட கிடக்குது. பாம்பு மேலே கரையாக ஏறிடு. அப்படியே இருந்து அப்படியே அந்த கொம்பு அப்படியே குழண்டு போய் அப்படியே கீழே உள்ள வருத்தான். வாய்க்கு முன்னால் கொம்பு இருக்கு. கொம்பு மீதி எல்லாம் உள்ள ஜீரணமானதுக்கு பிறகு உள்ள திருப்பி அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி சின்ன கொம்பு இல்லாத குட்டியாக இருந்தால் உள்ள அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுருக்கு. அதான் சாப்பிட்டு போய் நம்ம மரத்தில் சுற்றுது. மரத்தில் போட்டு சுற்றிச்சேன்னா அந்த எலும்புகளுமெல்லாம் நல்லா முட்டிட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணுமா தெரியல. நல்லா கசகராம்னா ஆனால் ஒரு தலை போய் படுத்துருது. சும்மா சிறு சைஸ்லாம் இருந்தால் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு படுக்குது. எனக்கு பெரிய சைஸெல்லாம் பிடிச்சான்னா ஒரு மாதம் கூட கிடையே அதே இடத்துல படுத்துக்குது. அப்போ தான் கரையெல்லாம் மேலே கையெல்லாம் மேலே ஏறிக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி தான் கிடக்கு. செத்து போன மாதிரி தான். நம்ம வீட்டு நாயும் வந்து பிடிச்சிடும். காட்டுக்குள்ளே நம்ம போகிறங்கள வேட்டை கேட்டிக்கு இப்போ வந்து உடும்பாடி கிடும்பாடி போகிறங்கள்ல, அப்போ பிடிச்சிடுது. மலைப்பாம்பு காத்திருந்து பிடிச்சிடும். பிடிச்சிருது. அது எங்கே பதுங்கி இருக்கு? அதாவது நாய் அது என்னங்க சும்மா ஒரு புதைக்கதை இப்படி இருந்துச்சான்னா அப்படியே சுற்றி போட்டு இப்படி மாடு ஆடு என்ன மிருகம் வருதான்ட்டு இந்த தோரத்தில் கொண்டு வந்து தரக்காய் வச்சுக்கிது. இப்படி உடம்பெல்லாம் மறைச்சிக்கும். தரக்காய் ஒன்று தான் அப்படி தரத்தங்களை இப்படி வருத்தத்தில் கிடத்ததில் அப்படி வசாது படுத்துட்டு இருக்கிறது தான். ஏதோ ஒரு மிருகம் வந்தால் டப்புன்னு அப்படியே அமைச்சிக்கிறது தான். தலையில் எட்டி பிடிச்சி அப்படியே எட்டி பிடிச்சி.
பிடிச்சி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு போயிடணும். சும்மா அந்த இது கீரிலாம் பிடிச்சாலும் அங்கே படுக்காது, போயிடுது. மானுங்க முழுங்கினா தான் பெருசுங்க முழுங்கினா தான் படுத்துக்குது. நம்ம வேட்டை நாயும் சிக்கிருக்கு போயிடும். சிக்கி ஆட்டுக்குட்டியும் பிடிக்கும். எப்படி நாயெல்லாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கு. அதாவது வாசம் கேசெல்லாம் பிடிக்குமே. வாங்கி வருஷம் பிடிக்கும் தான். நாய்ங்க போட முடியாது. தடத்தில் கிடத்துல போகும்போது இருந்துச்சுன்னா டப்புன்னு எட்டி பிடிச்சிக்குதுங்க. அப்போ என்ன பண்ண, நாய் மாதிரி தான் பார்க்குதா. ஆளை இங்கே எதுவும் பிடிச்சதில்ல. ஆளுங்கெல்லாம் காணும். ஆளுங்க பிடிச்சின்னுக்குது. அப்போ பிடிச்ச சமயத்தில் இப்போலாம் யாரும் காணும். இப்போல்லாம் யாரும் ஆலங்காட்டுக்கு போகிறதில்ல. எல்லாம் பயந்துக்கிட்டு. இப்போல்லாம் வனத்துறை ரொம்ப கட்டுப்பாடு அதிகம். ஏதாவது வீட்டோட சரி, ஏதாவது வீட்டில் இருக்கிற இதை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறாங்க. ஆலங்காட்டுக்குள்ள யாரும் போகிறதில்ல. இப்போ நீங்கள் தேன் எடுக்கிறதுக்கு இருளக்கிழங்கு வெட்டுறதுக்குலாம் காட்டுக்குள்ளே போனப்போ அன்னைக்கு காடு எப்படி இருந்தது? அப்போல்லாம் புல் சாம்பரங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை. அப்போல்லாம் புல் சாம்பர்னா அப்போல்லாம் ஏகப்பட்ட தேன் விழுவோம், ஏகப்பட்ட இதில். இப்போல்லாம் எந்த தேனெல்லாம் அப்புறம் ஆடு. அப்போல்லாம் காடு நல்லா பசுமையாக நல்லா இருந்துச்சு, குளிச்சுதான் காடு. அப்போ இப்போல்லாம் அப்புறம் வேக்காடாச்சு. இப்போ வேக்காடாகிட்டுது. இப்போல்லாம் அந்த தேனே இல்லை. அப்போ இருந்த அளவுக்கு தேன் இல்லைங்க. மரங்கள் அப்போல்லாம் அன்னைக்கு இருந்த விட இன்னைக்கு அதிகமாக இருக்கா? மரமுங்க, மரம் செடி கொடி எல்லாம் அதெல்லாம் இப்போல்லாம் கம்மி தாங்க. அதுவும் முதல்ல தான் அதிகமாக இருந்தது. முதல்ல தான் அதிகம். அப்போ காட்டுக்குள்ளே நிறைய ஆடு மாடுகள்லாம் வச்சுட்டு பட்டி போட்டு. ஆடு மாடெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி பட்டியில் இப்படி இந்த கோழியாக நாமதேலி இறக்கலாம் ஆடு மாடு வச்சுக்கிட்டு விற்பாங்க. எல்லாம் உங்கள் ஆளுங்க தான்? எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க, மலைக்காரங்க இருக்கிறாங்க, நிறையா இருப்பாங்க. இப்படி இருக்கிறாங்க மாட்டுக்காரெல்லாம் பட்டியில் அங்கே கூலி பட்டிலாம் இருக்குது. இருக்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்த விட காடு இப்போ குறைஞ்சி போச்சுங்க. அந்த அளவுக்கு அடர்த்தி. அந்த அளவுக்கு அடர்கள். விலங்குகள் அதிகமாக இருக்குது இப்போ. மிருங்க அதிகமாக விலங்கு. அதெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே வருதுங்க. சிறுத்தைலாம் இங்கே வரதில்ல சரியா. அங்கே பாரு, அந்த இது வரைக்கும் வந்துட்டு வருது, அப்படி இப்படி போயிடுது. இருக்குது சிறுத்தைகள்லாம். சிறுத்தை ஏதோ 1 2 அப்படி இருக்குதுங்க. புளியும் கம்மி தாங்க. கம்மி தான். பன்னி மானு இதெல்லாம். மானு பன்னி கட்டிங்கன்னா புல் கடத்திங்க. பன்னி தான் அதிகமாக அக்ஸக்கா. பன்னி வேட்டையாடுவீங்களா? இல்லை, பன்னியெல்லாம் இப்போல்லாம் எதுவுமே அதெல்லாம் தேடுறது இல்லை, கையில் கூட தேடுறது இல்லை. முன்னெல்லாம் பன்னியெல்லாம் அடிச்சு விடுவோங்க. அடிச்சிருவீங்க? அதுவும் கறி சாப்பிட்ருக்கலாம். அதுவும் கறி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய பன்னிங்கெல்லாம் அப்படி கொழுப்பு ஒன்று கறி ஒன்று அப்படியே தீசி விட்டு அப்படியே அறுத்து சாப்பிட்றது எடுத்துக்கிறதா. உங்கள் பழங்குடிகள் சமூகத்தில், இருள சமூகத்தில் வேட்டையாடுறது யாராவது ஒருத்தர் அடித்தா எல்லாத்துக்கும் கொடுக்கறதுங்கிற அந்த பழக்கம்லாம் இருக்கா? இப்படி இல்லைங்க. வேட்டை அடித்தா ஆனால் நாங்கள் நம்ம கூட வந்தவங்களுக்கு தான் கொடுப்போங்க. வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம பக்கத்து வீடு கிக்கத்தோடு இருந்தால் சொந்தக்கார பந்தக்காரன்ட்டு கொடுக்கறது தான். ஒருத்தர் அடித்தாலும் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுலாம் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அப்படி எல்லாம் இல்லை. எங்கள் இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, இப்போ கரெக்டாக இப்படி கல்லில் பூஞ்சுன்னா இப்படி மண்ணுக்கும். மண்ணில் இப்போ போய்க்கிறது, வால் எடுத்துகிட்டு போய்க்கிறது, இந்த அடி அப்படியே தெரியும். அடி தெரியும் போகிறது. அது நானே கூட சொல்லுவேன். இல்லை, அது உடம்பு கால் பாதையும் வாலும் தெரியும். வாலும் அது போய்க்கிறது நல்லாவே தெரியுங்க. அந்த மணல் மேலே அவன் அந்த வீட்டுக்கு போகும்போது, அது வீட்டுக்கு போதில்லை, அப்போ நல்லா தெரியுது. அப்போ நாங்கள் உடம்புக்கு இதை எடுத்துணுன்ட்டு புகை வைக்கிறது. சும்மா லேசாக தான் இருக்குது, சின்ன சின்ன அடையாளம் தான் இருக்குது. சும்மா அந்த அளவுக்கு பெரிய பெரிய குடும்பம் தான். இந்த அடியெல்லாம் விழுவுது. வால் போனது தெரியும். வால் போய் இழுத்துட்டு போகிறது நல்லா தெரியும். முசுக்குந்தி அது கறி நல்லா இருக்கு. அது கறி சூப்பராக இருக்குது. அது சாப்பிட்றவங்க ரத்தமும் குடிக்கிறாங்க. முசுக்குந்தி ரத்தம் வீரப்பழம் அடிச்சிட்டான்னா அப்படியே அறுத்து விட்டு அப்படியே கம்முந்து அப்படியே குடிக்கிறது தான். குரல் மேலே வாய் வச்சுக்கிட்டு பச்சை ரத்தமே அப்படி இழுத்துருவார். எவ்வளோ ரத்தம் இருக்கும் ஒரு குரங்குல? ரத்தம் என்னன்னாங்க, அதுவும் இருக்கும். ஒரு பாட்டிலுக்கு 1.5 பாட்டிலுக்கு மேலே கூட இருந்தது. ஒரு பெரிய முசுவஞ்செல்லாம் ஒரு 1/2 லிட்டர் வரும். 1/2 லிட்டரு 1 லிட்டர் கூட வந்துருக்கு வரும். அடித்து அப்படியே அடித்து அப்படியே எடுத்துருவார். அவர் இஷ்டம். அவர் எவ்வளோ மனுஷிக்கு தான் குடிக்கிற அளவுக்கு குடிச்சுவிட்டு மீதெல்லாம் விட்டுருவார். குரங்கு கழுத்தில் வாயை வச்சே குடிச்சுடுவார். குடிப்பார். அப்படியும் குடிப்பார். இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் அடித்து உடனே கீழே இது பண்ணினா அப்படியே அடித்து விட்டு அந்த ரத்தத்தை எடுத்து இல்லை சாராயமாக இல்லை பிராண்டி எதை போட்டு அப்படி கலந்து வச்சுக்கலாம் குடிச்சிடலாம். நம்ம நாளைக்கு வச்சு தாங்காது. அப்போ ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்.
ரத்தம் கெட்டியாகாம இருக்கிறதுக்கு பிராந்தியில் அல்லது சாராயத்தில் கலந்துக்கலாம். அப்படியே கலந்து குடிப்பாங்க. கலந்து குடிப்பாங்க. வீரப்பன் குடிப்பார். வீரப்பன் குடிப்பார். தனிப்பட்ட முறையில் தண்ணி போடுறதில்ல அவரு. தண்ணிப்பட்டுலாம் தண்ணி போடுறது. தண்ணி போடுறத வழக்கம் கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே தண்ணி போடுறது. தண்ணி நாங்களே எதனா குடிக்கிட்டு வீட்டில் இருப்போம். நாங்கள் ஆள்கார முடியாது. நாங்கள் இந்த அன்றைக்கி நாங்கள் ஏதோ ஒரு சாக்கு எடுக்கணும். கதை சொல்லணும். கதை சொல்லிக்கிள்ளி அன்றைக்கி சாப்பிடலான்னு சொன்னாவே அன்றைக்கி அவங்களுக்கு டவுட்டு. அதாவது சொல்லிட்டு அப்போ சொல்லிக்கிள்ளி போயிட்டு ஏதாவது அப்போலாம் வந்து இது விற்பாங்க மில்லிசரம். அந்த அலுப்புக்கு வாங்கி வந்து குடிச்சுட்டு கப்புன்னு குட்டோடு கப்புன்னு சாப்பிட்றதுக்கு வேண்டாம் போயிட்டு பாம்பு எடுக்கிற மாதிரி. சரக்கு அடிச்சுட்டு பக்கத்தில் போகக்கூடாது. பக்கத்தில் எங்களுக்கு தனியாக ஒரு வீடு விட்டுருந்தாங்க எங்கள் பிரசவம் லைட் படுக்கிறதுக்கு. சாப்பாடு இந்த மாதிரி தொழிக்கு தான் தொழில்னு ஏதோ சாக்கு எடுத்துருவேன். தண்ணி போட்டதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படின்ட்டு காரணம் வேண்டாம். சாப்பாடு வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் கரிசாரு தான். அப்போ சதா அவங்கெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் கப்புன்னு குடிச்சுட்டு கப்புன்னு படுத்துக்கிட்டோம். இல்லைன்னா சத்தம் போடுவாங்க. இல்லைன்னா பேசுவாங்க. அவங்க அண்ணார் சாப்பிடுவார். மாதையும் சாப்பிடுவார். அவரெல்லாம் சாப்பிடுவார். அர்ஜுனா சாப்பிடுவான். இல்லை அர்ஜுனா சாப்பிடுறது பழக்கம் இல்லை. மாதையும் சாப்பிடுவார். மாதையம் மட்டும். மாதையெல்லாம் பொருளை குடிச்சார். இவங்க 2 பேர்கிட்டையும் இவங்க 2 பேரும் அந்த பழக்கம். முசுக்குந்தி எப்படி பிடிப்பாங்க? வீரப்பன் முசுக்குந்தினா கூப்பிட்டு அடிப்பார். காட்டுக்குள்ளே இப்படி போய் இப்படி ஒரு மரத்தடி ஒரு கல்லில் உட்காந்துக்கிட்டு மரபாக உட்காந்துக்கிட்டு பகலில் முசுகுந்தி எப்படி கூப்பிட்டு அப்படியே கூப்பிடுவார். கூப்பிட்டா அது வரும் அடிச்சுப்பார். அடிச்சு எடுத்துருவாங்க. ராத்திரிக்கு போய் அடிக்கிறது? ராத்திரியில் அடிக்கிறது இப்படி மரத்தங்களில் அரசலே இருக்குதுல்லாங்க. அதெல்லாம் தங்கி இருக்கு. அதெல்லாம் தங்கி போய் எல்லாம் தங்கிக்குது. கூட்டமாக தான் இருக்கும். கூட்டமாக தான் இருக்கும். அப்போ சாதாரண நம்ம சும்மா 1 மணிக்கு 2 மணிக்கு விட்டுட்டு லைட்டில் விட்டுட்டு போய் பேட்டரி போட்டு பார்த்தா உக்காந்துருக்கோம். நம்ம தேவைப்படுறதுல அடிக்கலாம். இல்லைங்க மயில நானே 9 நிமிஷம் விட்டுருக்கேன். நம்ம இது நெடிகை இது மாதிரி கத்தங்கன்னு வச்சுக்கா. புளி மாதிரி கீழே போய் மரத்தில் கத்தினா புளி தான் இருக்குதுன்ட்டு அது கீழே இறங்காது. அங்கேயே தான் இருக்கும். அவங்க தேவைப்படுறது 10 கிராம் 15 கிராம் கூட அடிச்சு போடுறாங்க. 15 அடிக்கலாம். யாரையும் முஸ்கொஞ்சம் அடிக்கலாம் இருப்போம். நீங்களே 9 அடிச்சிருக்கீங்க? நாங்களாம் அந்த மயில 9 நிமிஷம் அடிச்சுங்க. அவங்களே தான் அனுப்பியிருந்தாங்க யாருக்கா ரத்தம் வேணுன்ட்டு. அப்புறம் அவங்களே துப்பாக்கி வாங்கிட்டு போய் நானும் அந்த கிருஷ்ணன்றால் போய் 9 முஸ்கொந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். கண்டியா மாதிரி இப்போ தம்பி 9 அடிச்சு எடுத்துகிட்டு 9 நாங்களே எடுத்துகிட்டு வரல. நாங்கள் ஆள் கொண்டு வந்து தூக்கிட்டு வந்தோங்க. அப்புறம் வந்து வீட்டில் சொன்னப்பனால அப்புறம் அவங்க ஆளுங்களை அனுப்பி அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் அங்கே இருந்தது? அங்கேயே தான் இருந்துச்சு. என்ன எடுத்து போகிறாங்க, யாரும் எடுத்து போக மாட்டாங்க. அப்போலாம் பயந்துக்குவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டாலும் வீரப்பங்க வந்து எனக்கு லேட் பண்ணிடுறான்ட்டு பையன். வீரப்பன் அடித்ததுன்னு தெரிஞ்சால் யாரும் எடுக்க? யாரும் எடுக்க மாட்டாங்க. உங்களால் ஒன்று தான் தூக்கிட்டு வர முடியும்? ஒன்று தான் தூக்க முடியும். ஒரு 4 கிலோ 5 கிலோ வருமா? வெயிட்டு மேலே வருமா? வருங்க 5 கிலோ தான் 10 கிலோ கூட வருது. ஒன்று நல்ல நீள உயரம். நீள உயரம் நல்லா இருக்குது. அப்போ 2 எடுத்துகிட்டு வந்து போக மீதி 7? மீதி 7 அங்கே. அப்புறம் போய் ஆள் விட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. துப்பாக்கியில் சுட்டு உயிரிழந்த முஸ்கொந்தி அறுத்தாலும் ரத்தம் வரும்? ரத்தம் வரும். கழுத்தில் ரத்தம் வரும்? கழுத்தில் வந்தோடனே ரொம்ப நேரம் ஆகி போய்ட்டு அப்படியே தொங்கி போயிடுது. கெட்டியாக வர்றதில்ல. அப்போ அந்த கெட்டி எடுத்து சாராயத்தில் சாராயத்தை ஊற்றி எடுத்து பிசுக்குன்னு அப்படி தனித்தனியாக போயிடுது. கரைஞ்சி வந்துடும். அதை எடுத்து வெளியே குடிக்கிறாங்க. 1 கிளாஸாக 2 டம்ளராக குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க. வேறு பழம் பச்சை ரசத்தை போய் குடிச்சிடுவார். ஒருவேளை கீழே சத்தம் இல்லாமல் நம்ம போய் சுடுறதுக்கு முயற்சி பண்ணோம்னாவோ பிடிக்க முயற்சி பண்ணோம் இல்லை இறங்கி ஓடிடுறாரு. ஏன்னா 1 அடிக்க முடியும், இல்லைன்னா 1-2 தான் அடிக்க முடியும். ஆனால் ஓடி போயிடும். ராத்திரிலையும் ஓடிடும். மரத்தை தாட்டி ஓடி போயிடும். பக்கத்தில் மரஞ்சின்னு வச்சுக்கா ஓடி போயிருதுங்க. ஆனால் ஒண்டி மரமாக இருந்தால் ஓடாது. எங்கேயும் போகாது. கீழே இறங்காது. ஒன்று கீழே கூட குச்சி ஓடி போயிருதுங்க. ராத்திரிலையும் கண்ணு தெரியும். கண்ணுலாம் தெரியும். இப்போ ராத்திரியில் கண்ணு தெரியாதுதாங்க. இப்போ இந்த கடிச்சி மானு கடிச்சிங்களா இப்போ ராத்திரியில் கண்ணு தெரியாது. இப்போ ராத்திரிலாம் சுற்றுது. இங்கே நீங்கள் ஆனாம்பாடிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இடம்லாம் கொடுத்துருக்காங்களா கவர்மெண்ட்டில்? அதான் நான் அந்த வீடு வந்து இப்போ நான் இருக்கிற வீட்டில் கரும்புடை கட்டி கொடுத்தாங்க. இப்போ தான் பக்கமாக கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்தாங்க. அந்த நிலம் வந்து நாங்கள் பிடிச்சது. விலைக்கு வாங்கினீங்களா? இல்லை இல்லைங்க நாங்களே பிடிச்சது. காட்டுக்குள்ளே உங்களுக்கு விவசாயம் பண்ணுறது எடுத்துட்டீங்க. எவ்வளோ இடம் இருக்கும்?
இந்த என்னங்க ஒரு 1.5 ஏக்கர் வரும். 1.5 ஏக்கர். அதில் ராகி தான். ஆரி தான். ஆரி போட்டுக்கிறீங்க. மானாவாரி தான். ஆமாம். மின்சார வசதியெல்லாம் கிடையாது. இந்த மோட்டர் கீட்டர் வைக்கலாம் எங்களுக்கு அந்த மாதிரி வெட்டுறதுக்கு வசதி இல்லைங்க, பணம் வசதி இல்லை. பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பசங்க என்னங்க கல்லுக்காட்டுக்கு போகிறாங்க, குவாரிக்கு. ஏதோ அவங்க குடும்பத்தை அவங்க நடத்திட்டு போகிறாங்க, ஓடிட்டு இருக்காங்க. மற்றபடி கர்நாடக கவர்மெண்ட்டு பழங்குடி மக்களுக்கு எல்லாமே மாதம் மாதம் ஏதோ மளிகை ஜாமான் அதே இது கொடுக்குறாங்க, ரேஷனுன்றது. ஆரியம் ஒரு 5 கிலோ, இது பருப்பு, பச்சை பருப்பு, இது எண்ணெய் ஒரு 2 லிட்ரு, அப்புறம் அந்த நெய், முட்டை இதெல்லாம் கொடுக்குறாங்க. கேஸ் அடுப்பு கொடுத்துறாங்க. கேஸும் கொடுத்துக்குறாங்க. எல்லாம் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக. கவர்மெண்ட் ஃப்ரீயாக. உங்களுக்கு வெளியில் எங்கேயும் பிழைப்பு தேடி போக வேண்டாங்கிற அளவுக்கு வேண்டிய வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. செஞ்சு கொடுக்குறாங்க. ஊர் விட்டு வெளியில் போங்க அப்படியெல்லாம் சொல்கிறது. அதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஆனால் வேட்டைக்கு போகக்கூடாது. வேட்டைக்கெல்லாம் போகக்கூடாது. மரம் வெட்டக்கூடாது. காட்டுக்குள்ளே அந்த காட்டு தொழிலில் வந்து இந்த உடும்போ நல்லதா கெட்டதெல்லாம் இப்போலாம் அதெல்லாம் பிடிக்கக்கூடாதுங்க. பிடிச்சாலும் உடனே கேஸ் போட்டுருவோம். வர மரங்கள்லாம் போனால் வெட்டிட்டு வரலாமா? அது விறகு போகிறாங்க, வெட்டிட்டு வந்துக்கிறாங்க. பையன் கூட்டாங்க வெட்டி வந்து போட்டுக்கிறேன். அதெல்லாம் கண்டுக்கிறது. பச்சை வேறு வெட்டக்கூடாது. மொத்தத்தில் வந்து இந்த வேட்டை, இந்த உடும்பு, அது இது இந்த காட்டு பொருள் எதுவும் பிடிக்கக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தோட உங்களுக்கு ஏதாவது வேலையெல்லாம் கொடுக்குறாங்களா? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்படி தோட்டத்துக்காரன் இந்த மிளவாய் போட்டால் பொம்பளைங்களுக்கு கூலி கிடைக்குது. அதான் பொம்பளைங்க சேர்ந்து நாமளும் கூலிக்கு போகிறது தான். அவ்வளோதான். எதை கொடுக்குறதும் கொடுங்க அப்படின்னு. சாப்பாட்டுக்கு அரிசி ராகியெல்லாம்? அரிசி ராகியெல்லாம் நாங்கள் இந்த அரிசி கிரிசெல்லாம் இந்த சீட்டு போடுறாங்க, அந்த சீட்டு போட்டு வச்சுக்கிறோங்க. அப்புறம் ரேஷனில் இது இந்த பச்சரிசி அது போடுறாங்க. எத்தனை கிலோ கொடுக்குறாங்க? அது கொடுக்குறாங்க ஒரு 50 கிலோ மேலே ஒரு சிப்பமே கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு 2 சீட்டுக்கு. இதெல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. காட்டில் ஆமாம், இலவசமாக தாங்க. காசு கீசெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த எண்ணெய், பருப்பு எல்லாமே அதெல்லாம் போகிறோம் ஃப்ரீ. அதெல்லாம் வேலை போட்டு தான் வாங்க தேவையில்ல. ஆனால் பள்ளிக்கூடம் இல்லைங்க? பள்ளிக்கூடம் இருக்குதுங்க. கீழே எத்தனை வரைக்கும் இருக்குங்க? 5 வரைக்கும் 7 வரைக்கும் இருக்குது. 8 வரைக்கும் இருக்குதுங்க. அதுக்கு மேலே வேணா அதுக்கு மேலே சங்கப்படி இல்லைன்னா மலை மாதேஸ்வரம் மாதம் இல்லைன்னா திருப்பி இது கொள்ளையாளுமே இப்போ அங்கே போயிடுறாங்க. மற்றபடி ஆடு மாடு வாங்குறதுக்கு, எருமை வாங்குறதுக்குலாம் ஏதாவது லோன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் என்ன கொடுக்கலங்க. மாடு கொடுத்துருக்குறாங்க, அந்த சேம் மாடு ஒரு 2-3 பேர்த்துக்கு. மீதி எங்களுக்கெல்லாம் வரல. இன்னும் பிழைப்புக்காக காட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகணுங்கிற அவசியம் இல்லை, இங்கே இருக்கலாம். இங்கே இருக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து வெளியில் போங்கன்னு சொல்கிறது இல்லை. சொல்கிறது இல்லை. அதான் பசங்க வந்து கல்லுக்காட்டுக்கு கோரைக்கேரிக்கு போகிறாங்க. ஒரு காசு வேணுமே போகிறாங்க. இதை 10 சம்பாதிச்சு அவங்க தின்னு மிச்சானது இதை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. வலை வந்து என்ன பண்ணுங்க, வலை இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் குச்சி கொடுத்து இப்படி அந்த காலத்துக்கு தண்ணிக்கும் ஊற்று மாதிரி ஓடையில் சும்மா பள்ளத்துலேயே. சரிங்க. அது நம்ம அங்கே கூண்டு வச்சுக்கிட்டு இங்கே இந்த வலையை புதைச்சி போடுறது. சரிங்க. புதைச்சி போட்டு கவுரு இருக்கும் நீளமாக. அந்த கவுரு வச்சுக்கிட்டு அந்த கூண்டில் உட்காந்துக்கிறது நம்ம. சரி. ஒளிஞ்சு உட்காந்துக்கிறது. அப்போ இந்த குருவி இந்த கோழி கீழியெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதில்ல, ஒட்டையா தண்ணிக்குள்ளே இறங்கி குடிக்கும். தண்ணிக்குள்ளே அந்த வலைக்குள்ளே இறங்கிக்கும்போது நம்ம அடிச்சு விட்டா அப்படியே அமுத்திக்குது. குச்சி பிடிக்கிட்டு அப்படியே இப்படி மாட்டிக்குது, பிடிச்சிக்குது. அப்படி அதுக்கப்புறம் பறவையை பிடிச்சிக்க வேண்டியது. அப்புறம் போய் நம்ம பறவையை பிடிச்சிக்க வேண்டாம். அது ஒரு வேட்டை மரம். அது ஒரு வேட்டை. அதுக்கு பேர் அதான் வலைன்றது, சிடி வேலைன்றது. இழுத்தடிக்கிறது சிடி வேலை. சிடி வேலை வேட்டை. அதில் பறவை பிடிக்கிறது. பறவை பிடிக்கிறது. கோழி கிளி எல்லாம் பிடிச்சி விடலாம். வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாம் இதுதான். அதுதான். இதில் என்ன மாதிரி குருவியெல்லாம் கிடைக்கும்? குருவிங்க, பெறா, இந்த காட்டுக்கோழி, செதிர்கோழி இதெல்லாம் வந்தால் அடிச்சு விடலாம். காட்டுக்கோழி வேற, செதிர்கோழி வேறையா? 2 ஐட்டம். அந்த செதிர்கோழின்றது 2 சைஸுக்கும், காட்டுக்கோழின்றது 2 சைஸ். நம்ம ஊர்கோழி ஐட்டம் இடப்படுது. ஊர்கோழியும் விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். சிறுசாக இருக்கும். 2 வகை இருக்கு. 2 வகை, 3 வகை இருக்குதுங்க. இது கதிவேரி ஒன்று இருக்குது, கல்லாங்கதிவேரின்றது ஒன்று இருக்குது. கல்லங்கதிவேரி அது வந்து நிலத்துலேயே தான் படுக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. இந்த செந்தலுக்குன்றது கோழி, அது ஒரு ஜாதி. செந்தலுக்கு கோழின்றது அது நல்லா இந்த சைஸிக்குது. கண்ணி சிவசி வேணும். அப்போ கோழிலேயே 3-4 வகை. 4 வகையில் இருக்குது. எல்லாமே வேட்டையாடி. எல்லாம் வேட்டையாடி. மற்றபடி இந்த அசைவம் திங்கிற விலங்குகள் இருக்குல்ல, உங்களுக்கு சிறுத்தை, சென்னாய், புலி
இந்த மாதிரி விலங்குகள்லாம் நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அதன் மூலம் அதெல்லாம் பார்த்துக்குறேங்க. நம்மளே ஒன்றும் பண்ணாது. நம்மளால ஒன்றும் பண்ணாது. அப்போலாம் எதுவும் கண்டுட்டு ஓடி போயிடும். அப்போலாம் துப்பாக்கி வச்சுட்டு இருப்போங்க. கண்டுட்டு அது வகையில் அது ஓடி போயிடும். அதெல்லாம் உங்களோட சண்டைக்கு வந்து நீங்கள் சுட்டுதெல்லாம் அந்த மாதிரிலாம் சுட்டுதல் ஆனால் வேர்ப்பம் இட்டுக்கிறான். வீரப்பட்டிருக்கேன் இட்டுக்கிறான். அதை இட்டுக்கிட்ட தோல் கூட நீங்கள் சொன்னீங்களே இது மாதிரி டாக்டர்னு சொல்ல வையாபுரி அவர் கூட கொடுத்துட்டாரு. தோல் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. தோல் அது இந்த நலுங்கு அது என்ன? நலுங்குன்னா அப்படியே எறும்பு தண்ணி. எறும்பு தண்ணி. எறும்பு தண்ணின்னு சொல்லுவீங்க. அது அப்படியே ஓடு இருக்கும். அதை கூட ஒன்று பிடிச்சி போய் அவருக்கு கொடுத்தேன். உயிரோடவே கொடுத்தேன். காட்டுக்குள்ள மரங்கள் இங்கே இந்த காட்டு பகுதியில் நீங்கள் இருக்கிற இந்த ஆலாம்பாடி பகுதியில் என்ன மாதிரியான மரம் இருக்குண்ணா? என்னங்க இந்த புளியா மரம், ஆசா மரம், வேப்ப மரம், ஊஞ்ச மரம், இந்த முள்ளு வேளா மரம், வெள்ளை வேணா மரம், அப்புறம் இந்த பூசாண்டக்காயின்னு சொல்கிறீங்களே பூச்சாண்டக்காய். அது எங்கள் காட்டில் ஒரு மரங்குது. அந்த மரம். சாம்பிராணி மரம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இங்கே இருக்கா? அது நீங்கள் சொல்கிறது தூப்புன்னு மரம்னா அதெல்லாம் மயிலமலை, பஞ்சமலை, இப்படி இந்த பொன்னாச்சி போலி இப்படி போகணும் இருக்கு. அது தூப்பு சாம்பிராணி இதுன்னு சொல்கிறீங்களே, குங்குளி மரம்னு சொல்லுவாங்க. அதான் ஆணையும் நிறைய வச்சு பிடிக்காத குங்குளி மரம். பட்டை யானை சாப்பிடுவோம். ஆனை ஃபுல்லாக சாப்பிடுறது. மரத்தை ஒடிச்சு சாப்பிட்ரு. மரத்தை ஒடிச்சு எல்லாம் சாப்பிட்டு அந்த பட்டைங்க மாத்தான் புறம் தின்னு. அதுல இருந்து தான் குங்குளி எடுக்கிறாங்க. அது வாசனை திறமை. ஃபுல் வாசனை வருதாங்க. அப்படியே இது நம்ம சாம்பிராணி மாதிரி அந்த சைஸு 2 கிலோ 3 கிலோ எடுத்து வந்துடுறாங்க. அதை எடுத்து வந்துடுறாங்க. அது வாங்குறாங்க. அதுவும் வாங்குறாங்க. இப்போ வனத்துறை அதெல்லாம் எடுக்கிறது ஒன்றும் தருமா? இப்போலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எடுத்துட்டு வரலாம், வித்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போலாம் எடுக்கிறதுக்கு இல்லை சார். எடுக்கிறதுக்கு இல்லை. எல்லாம் இப்போலாம் எடுத்துகிட்டு வந்தால் பிடிச்சி விடுவாங்க. அது எப்படி மரத்தில் பிசின் மாதிரி? மரத்தில் அப்படியே பிசின் மாதிரி வருதுங்க. நம்ம ஊஞ்ச பிசின் வருது அந்த மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும். அப்படியே பிசின் மாதிரி அப்படியே ஒளிவிட்டு நேட்டுமா அப்படியே நம்ம இது மாதிரி ஒளிவிட்டு வரும். அது நம்ம கட்டிலேயே இதில் ஒன்று அப்படியே நோண்டி எடுத்துக்கிறது தான். எடுத்துகிட்டு வந்துடலாம். சாதாரண வாசனை வருது. நெருப்பில் போட்டால் வாசனை வாசனை வருது. அதான் தோ பண்ணுறது நம்ம ஒரு சாமி கிமியாக கும்பிடும் போது அது நம்ம நெருப்பு கண்டத்தை வச்சு அதில் பிசின் போட்டு கும்பிட்றாங்க. அந்த மரம் இந்த காட்டில் இல்லை. இந்த காட்டிலலாம் இல்லைங்க. போனால் மயிலமலை, இல்லைன்னா இங்கே போலி, இல்லைன்னா இங்கே இது பஞ்சமலை இருக்கும். அது தவிர வேற எப்படி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பொருள் உள்ள மரங்கள் இல்லை. ஆடு மாடுகளுக்கு ஆச்ச மரம், இலை, ஆசை மரம், வேங்கை, அந்த மாதிரி அந்த வேலைலாம் இங்கே இல்லைங்க. இந்த காட்டில் இந்த காட்டில் வேங்கெல்லாம் மயிலமலை, இப்படி பொன்னாச்சி போலி இப்படி தான் மரம். வேங்கைங்கெல்லாம் இங்கெல்லாம் இல்லை. சந்தன மரமெல்லாம் அந்த காலகட்டத்தில், அது சந்தன மரம்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துங்க. இப்போ இந்த கூலின்றதுலாம் அப்போலாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. வீரப்பண்டதப்ப வீரப்பந்தப்பெல்லாம் அப்போலாம் அவங்கெல்லாம் அந்த கட்டெல்லாம் யாருமே தீந்திக்க மாட்டாங்க. சும்மா கிடந்துச்சு. அதுக்கு பின்னால் இந்த வீரப்பங்க இது எடுத்து பின்னால் தான் இப்போ நம்ம ஆளாம் பூந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. வேர்லேருந்து பூரா நோண்டிவிட்டாங்க. மரத்துக்கு வேறே இல்லை. செடி இருக்குதுங்க, அந்த சைஸ் இந்த சைஸ் இருக்குதுங்க இப்போ. ஆனால் சேவு மரம்லாம் இப்போ இல்லை. உள்ள சந்தனம் இருக்கிற மாதிரி சேவு உள்ள மரம் இல்லை. இப்போலாம் மயமலை பக்கம் இந்த பக்கம்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போலாம் இந்த சைஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விருப்பம் எடுத்துவிட்டாங்க. அதெல்லாம் பூரா அந்த கண்டு இதெல்லாம் எடுத்துவிட்டாங்க.